நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala. Niya Nana powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு சமூகத்துடைய மரியாதை என்பதும் அல்லது கவனிப்பு என்பதும் அந்த மக்களுடைய அந்த நாட்டினுடைய ரசனை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்னாலும் ரசனை அப்படின்னு நம்ம வர்றப்போ ஃப்ரான்ஸை தான் சொல்லுவோம், ஃப்ரெஞ்ச் கல்ச்சரை பற்றி தான் சொல்லுவோம். ஏன்னா அவர்களுடைய ரசனையும் அவங்களுடைய ஆர்கிடெக்சரும் அவங்களுடைய மொழியும் அதில் இருக்கக்கூடிய அழகியலும் எப்பொழுதுமே நம்ம ஈர்த்தே வந்திருக்கிறது. ஒரு ரசனையான சமூகம் தான் அழகழகான வார்த்தைகளை முன்வைக்கிறது, கவிதைகளை முன்வைக்கிறது, கிரியேட்டிவிட்டியை முன்வைக்குது. இந்த உலகம் சயின்ஸால் நிறைய விஷயங்களை செஞ்சிட முடியும், டெக்னாலஜியால் நிறைய விஷயங்களை செஞ்சிட முடியும். ஆனால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசனை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இமோஷனல் பாண்டிங், இதுதான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம லாங்குவேஜ், நம்ம கல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ரொம்ப ரசனையான மனிதர்கள் என்று நீண்ட காலமாக எல்லாராலுமே புகழப்பட்ட பாராட்டப்பட்ட மனிதர்கள் தான். அதற்கான சான்றுகள் நம்முடைய சங்க இலக்கியங்கள்லேருந்தே இருக்குது. அந்த வர்ணனை என்று வருகிற போது தமிழுக்கு தானாகவே ஒரு அழகியல் கூடி விடுகிறது. அது யாரை வர்ணிக்கிற போதும் அது இயல்பாகவே ரொம்ப அழகாக தான் இருக்குது. குறிப்பாக பெண்களை வர்ணித்தல் அப்படிங்கிற போது ஒரு மனிதன் வார்த்தைகளை தேடி 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 போகிறான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கல்லூரிகள்லாம் காதல் கவிதை எழுதுறதுக்கு வார்த்தைகளாக தேடுவாங்க. சினிமாலாம் சீன் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, எழுதுவார் அப்புறம் கசக்கி வீசிடுவார். ஏன்னா அவர் தேடுகிற ஒரு வார்த்தை, அவள் கண்ணை பற்றி அவன் சொல்லுவதற்காக தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை தேடுவதற்கு ஒரு மனிதன் அவ்வளவு தூரம் தேடி 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 பார்க்குறான். ஒரு காலகட்டத்தில் மானே தேனே பொன்மானே மேகம் கருமேகம், அப்புறம் உன் கண்கள் மீன்கள் போல இருந்துச்சு, டால்ஃபின் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ரசனை முறை இருந்துச்சு. அது ஒன்றும் குறையில்லை. அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு கூரிய வாள் போல் உன் கண் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கலாம். பெண்ணை வர்ணித்தல் என்பது ஒரு மொழியினுடைய அழகியலை தானாகவே முன்னே சொல்லுகிறது. பட் இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. கான்டெம்பரரி வேர்ல்டில் முன்னை விட பெண்கள் நிறைய பேர் அழகாக இருப்பது போல தோற்றுகிறது. முன்னால் பெண் அழகுனா ஒரு 4-5 எலிமெண்ட்டை மட்டும் வச்சு தான் அவங்களை அழகுன்னு சொல்லிட முடியும். இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய உடைகள், அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய விதம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசசரிஸ், அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்க கார் ஓட்டக்கூடிய அழகுன்னு தொடங்கி ஒரு பெண் வேறு 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 வடிவங்களில் அழகாக மாறிக்கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த வர்ணிக்கக்கூடிய முறைகளும் அதில் இருக்கக்கூடிய ரசனைகளும் அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட மாறி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தியிருந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ யூகிக்க முடியுது. இந்த ஷோவே இப்போ எங்கேருந்து பிடிச்சோம், நீயா எனக்கு எங்கேருந்துலாம் டாபிக் பிடிக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் சின்ன சொல்கிற டக்குன்னு சின்ன பொறி ஒரு டாப்பிக்காக மாறிடும். இங்கே உட்காந்துருக்க அருண் ஒரு ஷோவில் வந்து ஒரு ஸ்கூட்டியில் கடந்து போகிற பெண் எப்படி இருக்கிறாள்னு ஒரு கேள்வி கேட்டப்போ ஒரு பதில் சொன்னான். ஒரு 2 வீலர் ஓட்டும் பெண்ணை நீங்கள் உருவகப்படுத்துகிற போது என்னெல்லாம் தோணுது? 2 வீலரில் வந்து நம்ம நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் பண்ணுற பொண்ணுங்களை வந்து எல்லாருமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட சில பேர், அது காரணம்லாம் சொல்ல முடியாது. அவங்க அட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறது, வண்டியில் போகிறப்பே வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கும். வண்டியில் போகிறப்பே வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வயலின் வாசிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு. நார்மலாக ஒரு தென்றல் கடந்து போனது போல இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இப்படியெல்லாமடா யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பிராயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதே வயதில் இருக்கக்கூடிய யுவதிகளை வர்ணிக்கிற போது, அவர்கள் பற்றிய ஒரு கவிதை எழுதுகிற போதோ அல்லது அவங்களை பற்றி பேசும்போதோ புதிய வார்த்தைகள், புதிய மொழிகள், புதிய உவமைகள், ரசனைகளை முன்வைக்கிறாங்க. அது தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் கலந்ததாகவும் கூட இருக்குது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலமாற்றத்துக்கு ஏற்ப அது நடந்திருக்கலாம். அப்போ இந்த மானே தேனே பொன்மானேலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் பெண்களை வர்ணிப்பதற்காக என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், என்னென்ன மாதிரியான ரசனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பெண்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்க்குற அந்த புதிய புதிய விஷயங்கள் என்னென்ன ரசனையில், வார்த்தையில். ரசனையான எல்லாருமே தன்னுடைய ரசனையை ஒரு குறிப்பிட்ட இளம் வயதில் வெளிப்படுத்தும் போது ஒரு பெண்ணை நோக்கி வெளிப்படுத்துகிறான். அது மனித இயல்பு, அது தவறா சரியானலாம் கேள்வி கேட்க முடியாது. ஆக இன்றைக்கு நம்ம பேச போகிற இந்த விஷயம் என்பது, இன்றைக்கு இருக்கக்கூட இளம் பிராயத்து இளைஞர்கள் எப்படிப்பட்ட வர்ணனைகளை முன்வைக்கிறார்கள், எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்கள் அப்படிங்கிறதா. கிட்டத்தட்ட ஒரு போட்டி மாதிரியான ஒரு ஷோன்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஜட்ஜஸ் மாதிரி உட்காந்து இதை பார்க்க போகிற ஆட்களாகத்தான் இருக்கிறீர்கள். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு முதல் முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்கள்கிட்ட தான் நான் முதல்ல போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வர்ணனைகளை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கக்கூடும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி பசங்களை பார்க்குறப்போ இவங்க என்னென்ன வர்ணனைகள்லாம் புதிதாக வர்ணிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? கேக் ஷாப்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கியூட்டி பையனை எங்களை பார்த்து
ஓகே, கியூட்டி பை என்று சொல்லுவாங்க. கியூட்டி பை, எஸ். வேற என்னென்ன வார்த்தைகள் உங்களை ஈர்க்கிறது? பா அப்படின்னு சொல்றது. ஓ, இப்போ இந்த படத்துல பா, அது ஓகே. வேற நல்லா தான் இருக்கு. குட், எஸ். வேற ஒயிட் ட்ரெஸ்ல வந்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல். வேற லாலிபாப். லாலிபாப், ஓகே. லாலிபாப். வேற அஞ்சலன்னு சொல்லுவாங்க. அஞ்சல. அது கூட ஒரு ட்ரெண்ட் தான். கியூட்டா அப்படியே ஜம்பிங்கா இருந்தா பபிள்னு சொல்றது. ஓகே. கியூட்டி பை, சாக்கோ லவா கேக். சாக்கோ லவா கேக். அஞ்சல கூட ஒரு ட்ரெண்டி வேர்ட் ஆயிடுச்சு இப்போ. எஸ். வேற பாபி டால். பாபி டால், எஸ். பாபி டால், she looks like a பாபி டால். எஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஆப்பிள் பை. ஆப்பிள் பை. ப்ளூபெரி பை. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஆப்பிள் பை, ப்ளூபெரி பை. அப்புறம் என்ன? ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ், ஓகே. எல்லாரும் அழகா இருக்கிறப்போ சொல்றாங்க, பட் கோமா இருந்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்குன்னு கூட யூஸ். ஓ, அது கூட உண்டுல. இப்ப ஆங்கிரி பேர்ட். பசங்க அடிக்கடி சொல்றாங்களாட்டு இருக்கு, அதான் கைத்தட்டு வருது. வேற சன்ஷைன். சன்ஷைன். ஓ, இப்படிலாம் சொல்றாங்க. சன்ஷைன். கேஷுவலாவே பேபி இல்ல டியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே, பேபி அந்த மாதிரி. ஓகே, வேற சிக் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். சிக் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி ரொம்ப சப்பியா இருந்தா டெடி பேர். டெடி பேர்லாம் சொல்றாங்க. இது ஓகே, பசங்கள்ட்ட போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்குறேன், நீங்கள் அதிலிருந்து வர்ணிக்க வேண்டும். ஏன்னா சமகால இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் எப்படி இருக்கிறார்கள்ங்கிற அந்த புதிய உலகத்தை பார்ப்பதான். யார் வேணாலும் வாங்கி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் டாப்பிக்கில் தான் பேசணும். ஓகே. நான் கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து என் தேவதை. இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு அந்த தேவதை, இப்போது என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை அப்படிங்கிறது தான் என்னுடைய டாபிக். அதை பற்றி நீங்கள் வர்ணிக்கலாம். அன்னம் தேவையோ உன்னை பார்த்ததும் உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். அன்னம் திரும்ப சொல்லுங்க. அன்னம் போதுமோ? அன்னம் தேவையோ உன்னை பார்த்தது உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். கண்ணம் போதுமே நாள் முழுவதும். பல விஷயத்தை அதுக்குள்ள கமிட் பண்ணிட்டீங்களே. எஸ் கூல். யா. பொலிவு முகத்தில் மேகம் பொட்டுயிடும் நேரம் உயர்ந்து நிற்கும் அவள் புருவங்கள் இரட்டை வானவில். ஓகே, நீங்க படிச்ச கவிதையெல்லாம் மெனக்கடாதீங்க. நான் கேட்கறது புதிய ட்ரெண்ட் தான். தேவதை பின்னாடி ஒரு ட்ரெஸ் சரியும் பார்த்தீங்களா? அது சிம்பனி சரியும். சிம்பனி ஆண்டவனை அனிமேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஆண்டவனை அனிமேஷன்ல பார்த்த மாதிரி. அவ்வளோ பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் கோவத்தில் ஆங்கிரியை நமக்குள்ள கொண்டு வந்துருவானுங்க. ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுப்பா சார். ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுக்குறவள். அது அந்த பின்னால் வருகிற சேலை சிம்பனி ஆண்டவன் அனிமேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, எஸ். ரவி கே சந்திரன் கேமராவில் ஒரு ப்ளூவும் yellowவும் கலந்துருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், மொசாட் ஓடிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, மொசாட், ரவி கே சந்திரன், ரெட் இன் கலர். எஸ். என் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை. ஆக்சுவலாக அந்த தேவதைன்றது வந்து ஒரு வண்டியில் போகிற சீன் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். எப்படினா சார்? ஓகே, ஸோ அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக சாதாரண ஸ்கூட்டி ட்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்க்கும் போது அந்த வண்டி தனியாக நிற்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதில் அந்த பொண்ணு அந்த தேவதை வரும்போது அப்படியே ஒரு ஃபெராரி V8 இல்லை V12 என்ஜின் வந்து அப்படி நின்று அப்படி பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவளோட அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும்னா ஃபைனஸ் சில்க், ரிஃபைன் சில்க் அப்படியே சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே அப்படி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதில் அப்படியே ஒரு கேர்ள் இருக்கும் பாருங்க, சான்ஸே இல்லை. அந்த சில்கில் அந்த கேர்ளோட அந்த ஷைனிங்கோட அது சான்ஸே இல்லை. அப்புறம் அவளோட ஐஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? எக்கு புக்கா இருக்கு, அப்படியே இறங்கி வருது. இல்லை என்ன, நான் வரேன், ஒன்றாவே தனித்தனியாக கேட்க போகிறேன். அடுத்த டாபிக் நான் போகிறேன். பிரியங்கா சோப்ரா. அவ்வளோதான், பிரியங்கா சோப்ரா வர்ணிக்கலாம். கிஸ் பண்ணுற கோபுரா சார். கிஸ் பண்ணுற கோபுரா நச்சுன்னு இருக்கும், உஸ்ஸுன்னு இருக்கும். அது ஒரு அட்ராக்ஷன், இழுக்கும். அப்படியே நம்ம அப்படியே மகடியை பார்த்த பாம்பா மாறிடும் அந்த மூமெண்ட்டுக்கு. சார் 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 சார். ஓகே, அருண் எந்த சென்ஸில் சொன்னீங்கன்னு தெரியல. உலகத்தில் அழகான இதழ்களில் ஒன்றாக பிரியங்கா சோப்ராவுடைய உதடு அந்த சர்வேல தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கிஸ் பண்ணுற கோப்ரா, கொலகாரனா இருப்பான் இருக்கு. எஸ், பிரியங்கா சோப்ரா. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பல்லு பெருசாக இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அழகாக தெரியும். பட் பிரியங்கா சோப்ராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பல்லு பெருசாக இருந்தாலும் அவ்வளோ அழகு. அது அந்த அந்த உதடு நீங்கள் சொல்லிங்க இல்லையாக்கா, அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிப்ஸில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த பெரிய பல்லு கூட அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே, பெரிய பல்லாக இருந்தாலும் அழகு பல் பிரியங்கா சோப்ரா. அதே பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா தான் சோனிலே வந்து லேட்டஸ்ட் ஃபோன், ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் மாடல், நல்ல டச் ஸ்க்ரீன். அதாவது நம்ம தொட கூட வேணாம், கெஸ்டர் போதும். அவ்வளோ ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள். ஹைலி சென்சிட்டிவ். ஆமாம். ஓகே, மில்கி சில்கி கேர்ள். ஓகே, சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பா. சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி.
வேற வேறு பிரியங்கா சோப்ரா. டீத். ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், இட்ஸ் அ கீபோர்ட். ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டா அது கீபோர்ட். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வர்ணனை என்பது வெறும் வார்த்தைகள் சார்ந்தது மட்டுமல்ல, அது உணர்வுகள் சார்ந்ததும் கூட. காலமாற்றத்தில் வர்ணனைகள் நிறைய விஷயங்களோடு எக்ஸ்டர்னலாக இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கிறது. பசங்க பொண்ணுங்களை எப்படியெல்லாம் அழகழகாக வர்ணிக்கிறாங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும். தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Masala Niyana powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. ரசனை தான் ஒரு சமூகத்தினுடைய அழகியலை வெளி உலகத்திற்கு சொல்லுகிறது. தமிழர்களும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் நம்முடைய வாழ்வியல் முறையும் எந்த வகையிலும் ரசனைக்கு குறைந்ததில்லை. அந்த ரசனையில் ஒரு ஆஸ்பெக்ட்டுங்கிறது தான் வர்ணனை, குறிப்பாக பெண்களை வர்ணிக்கக்கூடிய அந்த விஷயம். அது பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டில் அந்த ரசனை எப்படி மாறி இருக்கிறது, வர்ணனை எப்படி மாறி இருக்குங்கிறதா பசங்கக்கிட்ட நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது நான் ஒரு டைட்டிலுக்கு வந்துடுறேன். கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்க ஒரு லேப்டாப், ஒரு ஸ்லீக்கான லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவளை பற்றி உங்கள் வர்ணனை என்ன? லேப்டாப்பை ரொம்ப நளினமாக நாசூக்காக இயக்குகிற ஒரு பெண். வாழைப்பு உரல்களில் நான் ஏன் கணினியாகி விடவில்லை? அந்த வாழைப்பு விரல்களுக்கு நான் ஏன் கணினியாகி விடவில்லை. சூப்பர். ஓகே, கம்ப்யூட்டரில் இருக்கிற பெண் ஆல் டேப் கொடுக்கறது கூட அழகாக இருக்கும். ஆல் டேப் கொடுக்குற பெண்ணு கூட ஆல் டேப் டேப் கொடுக்கறது கூட அந்த அழகா மூமெண்ட். ஆமா, ஓகே, அந்த மூமெண்ட் அழகா இருக்கும். கீபோர்ட்ல சென்டர் என்டர் விட்டுருங்க, பட் அந்த நியூமரிக் கீபேட்ல ஒரு என்டர் இருக்கும்ல, அதை தட்டும் போது பக்கத்துல இருக்க என்ன தட்டுற மாதிரியே இருக்கும். சாவடிக்கிறானுடா. அந்த நியூமரிக் சைடுல இருக்க அந்த என்டர் அடிச்சா டப்புன்னு உங்களை, ஏன்னா நான் தானே பக்கத்துல, நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மானிட்டர் வெளிச்சம் இருக்கும், மானிட்டர் வெளிச்சம் அந்த கண்ணில் படும், ஆனா அப்ப இருக்கிற அந்த க்ளோல இருக்கிற ரெஃப்ரெஷ்னஸ் வந்து எதுலயுமே கிடைக்காது. ஓகே, அது சான்ஸ்லெஸ். எஸ், அது மூஞ்சில படுறப்போ, முகத்தில் படுகிற போது. கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்கும், நளினமாக இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பெண். என் டெஸ்க்டாப்ல அவ தான் சார் டயானா. என் டெஸ்க்டாப்ல அவ தான் டயானா. யார் அந்த அந்த அடிச்சிட்டு இருக்க பொண்ணு? அவள் அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு காலடியில் ஒவ்வொரு என்ட்ரு அடிக்கிற மாதிரி இருக்கும் சார். அவள் அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு அப்படியே வந்து ஒவ்வொரு காலாக வந்து வர மாதிரி இருக்கும் சார். அடிக்கிற என்ட்ருக்கு வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கா? ஓகே, வேற வேற வேற. அந்த நளினம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை அந்த தண்ணியில விளையாடுற மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல். அந்த நளினம் வந்து ஒரு சின்ன குழந்தை தண்ணியில தத்தி விளையாடுற மாதிரி. ஒரு 5 வயசு குழந்தை, அந்த பேபி வந்துட்டு தண்ணியில இப்படி விளையாடி அது ஜாலியா விளையாடுற மாதிரி. சூப்பர் சூப்பர். ஓகே, இதுவரை பேசியதில் ஒரு 3 விஷயம் கேட்டோம்னு நினைக்கிறேன். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை பற்றி. 2வது பிரியங்கா சோப்ரா. 3வது என்ன கேட்டோம்? கம்ப்யூட்டரை நளினமாக இயக்கி கொண்டிருக்கும் பெண். நிறைய பேர் நிறைய விஷயங்கள், அழகான வர்ணனைகள் சொன்னாங்க. யாருடைய வர்ணனை பிடித்திருந்தது? எந்த வர்ணனை அதை பிடித்திருந்தது, தைத்தது? எந்த வரி, எந்த வார்த்தை தைத்தது? பிரியங்கா சோப்ரா பத்தி சொன்னார். அவங்களோட பல்லு வந்து ஏஆர் ரஹ்மான் பார்த்தா கீபோர்ட் ஆயிரும், அது ரொம்ப பிடிச்சது. அவள் பல்வரிசை ஏஆர் ரஹ்மான் பார்த்தால் அது கீபோர்டாக மாறும். கிளாஸ். இவங்க சொன்னாங்களே என்டர் தட்டினா என்ன தட்டுற மாதிரி இருக்கு. என்டர் தட்டினா என்ன தட்டின மாதிரி இருக்கு? மாஸ். மாஸ். அந்த ஸ்பெக்ஸ் போட்டுருக்கவங்க சொன்னாங்களே கிஸ் கோப்ரா. கிஸ் கோப்ரா. ஓகே, கோப்ரா கிஸ் அடிக்கிறா. ஓகே. குழந்தை விளையாடுற மாதிரி. அப்புறம் அனிமேஷன் பத்தி அவர் கண்ணாடி போட்டு வர, அது நல்லா இருக்கு. ஆண்டவனே அனிமேஷன்ல காட்டின மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரஹ்மான் கீபோர்ட் அண்ட் என்டர் தட்டுறது அது. ஓகே, ரஹ்மான் கீபோர்ட் என்டர் தட்டினா என்ன தட்டுறது? The Rahman keyboard and the Cobra. ரஹ்மான் கீபோர்ட் கோப்ரா. ரஹ்மான் கீபோர்ட் கோப்ரா. என்டர் தட்டும்போது என்ன தட்டுற மாதிரி? என்டர் தட்டும்போது என்ன தட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கீழே 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 என்டர் தட்டும்போது என்ன தட்டுற மாதிரி இருக்கு. and I like that குழந்தை தண்ணியில குதிக்கிற மாதிரி. இவர் சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அருண் சொன்னது சார். ஓகே, நான் அடுத்து உங்களுக்கு ஒரு அழகான டீச்சர். அழகான டீச்சர். வர்ணனைனா எல்லாமும் வர்ணனை. ஒரு வர்ணனை என்பதும் வார்த்தை என்பதும் அந்த நபரை பொறுத்தெல்லாம் மாறுகிறது. ஓகே, அழகான டீச்சர். என்ன 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குமா? அந்த அழகான டீச்சர் அழகான விஷயத்த சொல்லும் போது எங்க அம்மா சொல்ற மாதிரியே இருக்கும் சார். அழகான டீச்சர் அழகான விஷயத்த சொல்றது எங்க அம்மா சொல்ற மாதிரி இருக்கும். சாக்ரட்டிஸ்க்கும் பிளேட்டோக்கும் சேலைகள் பொருந்தும்ன்றது இப்பதான் முதல்ல. சாக்ரட்டிஸுக்கும் பிளாட்டோவுக்கும் சேலைகள் பொருந்தும் என்பது இப்போதுதான் தெரிகிறது எனக்கு. அழகான டீச்சர். அந்த மேம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து காலையில் குளிக்காம கூட எழுந்திரிச்சு போவோம்.
குளிக்காம அவனை எந்திரிச்சு போவ. வேற டீச்சரை பற்றி அழகான வேற ஒரு வர்ணனை ஃப்ரண்ட் ரோல உட்காரணும் ரொம்ப ஆசையா இருக்கும். என்னப்பா? அவங்க கிளாஸ் வந்தா ஃப்ரண்ட் ரோல உட்காரணும் ஆசையா இருக்கும். ஃப்ரண்ட் ரோல உட்காரணும் ஆசையா இருக்கும். அடி வாங்கினா இவங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அடி வாங்கலாம் அடி வாங்கலாம் இவங்க கிட்ட தான் வாங்கலாம். அசால்ட்டு. அவங்க திருத்தினாதான் திருந்துவேன். இல்ல அவங்க திருந்தினாதான் திருந்துவேனா? அழகான டீச்சர். அழகான டீச்சர் பக்கத்து கிளாஸுக்கு போனால் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க சார். கடுப்பா இருக்கும். டஸ்ட்ல இருக்கிற டஸ்ட் கூட அவங்க மேல படக்கூடாதுன்னு யோசிப்பேன். நீங்களாம் இவ்வளவு நல்லவங்களாடா டேய் அப்பா. கருநிறத்து கிருஷ்ணா டஸ்டர்ல இருக்க டஸ்ட் கூட உங்க மேல பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே அப்பா, பெத்த தாய் மேல கூட இவ்வளவு கரிசனமா நீங்க இருப்பீங்களான்னு தெரியலப்பா. யா இன்னைக்கு பொண்ணுங்க நிறைய வாட்சஸ் கட்டுறாங்க. முன்னால பொண்ணுங்க வளவி தான் அதிகமாக போடுவாங்க. இப்போ வாட்சஸ் நிறைய அதுக்குன்னு மாடல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. விதவிதமான வாட்சஸ் கட்டுறாங்க. இன்றைய கல்லூரி பெண்களுடைய வாட்ச் அவங்க கட்டியிருக்காங்களா இல்லை அதை ஒட்ட வச்சிருக்காங்களான்னு தெரியாது. அது கட்டியிருக்காங்களா ஒட்டியிருக்காங்களேன்னு தெரியாது. வேறு நீங்கள் கட்டின வாட்சில் மட்டும் யானையை வச்சு முள் தள்ளுறாங்களா என்ன? ஏ நவரவே மாட்டேங்குதா? நீங்க கட்டுற வாட்சில் மட்டும் யானையை வச்சு முள் தள்ளுறாங்களா? முள் தள்ளுறாங்களா என்ன? வேற வேற இன்னும் வேணும் எனக்கு. அந்த வாட்சை அந்த அந்த கையில் அந்த வாட்சை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தோன்றது என்ன? அவள் கையை அந்த வாட்ச் மட்டும்தான் இறுக்கி பிடிக்க முடியும். அவள் கையை அந்த வாட்ச் மட்டும்தான் இறுக்கி பிடிக்க முடியும். யாரா எங்கடா இருந்த? எந்த ஊர்ல? அவ கையை அந்த வாட்சை மட்டும்தான் இறுக்க முடியும். இறுக்கி பிடிக்க முடியும். லைஃப்ல முதல்ல பிடிக்காதது அவன் வாட்ச் கட்டுறது தான். பேசினா ஆகுனா வாட்சை பார்த்துனே இருப்பா, எரிச்சலா இருக்கும். அதனால தான் வாட்சை பார்க்காதானே. அதனால ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் த வாட்ச். ஓ அவ கை வாட்ச் தான் உங்களுக்கு எதிரி. ஓகே, பார்த்து 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 பேசுறா. டைமே தெரியக்கூடாதுன்னே போட்டிருப்பாளுங்க சார். ஓ டைமே தெரியாது. டைம் ஓடுதான்னு தெரியும், ஆனா பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். ஓ அந்த வாட்ச் எப்படி சின்னதா இருக்குல்ல, கண்ணுக்கே தெரியாது. சோ அந்த வாட்ச் கட்டுறது காலத்தை கடிச்சிரும். காலத்தை கடித்து விடும். அடுத்தது ஒன்று, மாநிறமான கலையான முகம் கொண்ட ஒரு தமிழ் பெண். கலையான முகம், மாநிறமான முகம், தமிழ் பெண். சூரியன் வந்து ஒரு 6 மணிக்கு இந்த ஒரு மாதிரி டல் லுக் அந்த மாதிரி கொடுக்கும்ல. ஸோ இருந்தாலும் அது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு. அந்த முகம் அப்படி தான் இருக்கும். அதிகாலை சூரியன் போன்ற ஒரு அழகு. வேறு வேற மாநிறமான அழகான ஒரு தமிழ் பெண், கலையான ஒரு தமிழ் பெண். என் அப்பத்தா எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படிதான் பார்ப்பாங்க. என்னது? என் அப்பத்தா எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படிதான் பார்ப்பாங்க. என் அப்பத்தா எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் பார்ப்பான். கோபடத்தில் வர கார்த்திகா. எது? கோபடத்தில் வர கார்த்திகா. கோபடத்தில் வர கார்த்திகா. ஓகே, கோபடத்தில் வர கார்த்திகா. சாக்கோ டிப்ல செஞ்ச சிலை மாதிரி இருக்கும் சார். எதுலப்பா? சாக்கோ டிப், அந்த சாக்கோ டிப்ல செஞ்ச சிலை மாதிரி இருக்கும். இது மாதிரி சிலை மாதிரி இருக்கும். ஓகே, சாக்கோ டிப்பில் செய்த சிலை. வேறு ஹைடெக் ஜுவல்லரியில் இருக்க ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க லைட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் சார். ஹைடெக் ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க லைட்டிங்ஸ். மாநிறம் 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 கலையான முகம் ஒரு தமிழ் பெண். மைனா அமலாபால் சார். மைனா அமலாபால். நெய் தோசையில் தேங்காய் சட்னி ஊற்றின மாதிரி. நெய் தோசையில் தேங்காய் சட்னி ஊற்றுற மாதிரி இருக்குமா? நகரம் வந்து கிராமம் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நகரம் கிராமம் ஆயிடுச்சோன்னு ஒரு சந்தேகம் வரும், கல்ச்சுரல் ட்ரெஸ்ல வந்ததுனால. ஓகே, வேற எனக்கு சீக்கிரமா கல்யாண வயசு வராதான்னு. எனக்கு சீக்கிரமா நான் நினைச்சேன் யாரா இதை சொல்லுவாங்க. எனக்கு சீக்கிரமா கல்யாண வயசு வராதான்னு தோணும். இது மாதிரி ஒரு பிள்ளையை கட்டலாமே அப்படின்னு. எஸ் 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 குட். அம்மா சார். அம்மா அழகான கலையான தமிழ் பெண் அம்மா. பாட்டிலேருந்து தேன் ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேன் வந்து கொட்டும் பார்த்தீங்களா? ஸ்பூனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தேன் கொட்டக்கூடிய ஃபீல். ஓகே, அந்த தேன் திக்கான அந்த ப்ரௌனிஷ் தேன் அப்படியே ஸ்பூனில் கொட்டுறப்போ. ஓகே, ஸ்பூனில் கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல். ஓகே, நான் அடுத்தது பண்ண போகிறேன். ஸ்கூட்டியில் செல்லும் ஒரு பெண். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்கூட்டியில் போகிற ஒரு பொண்ணை பார்க்குறப்ப உங்களுக்கு தோணுவது? அவ்வளோ ஃபாலோ பண்ணியே போயிடுவேன் சார். நடுவெயிலே நிலா குளிர் அடிக்கும் சார். நடுவெயிலில் நிலா குளிர் பக்கத்துல போறப்ப நிலா குளிர் அடிக்கும். வேற சிம்பிளா நீ ஒரு பிஸா டெலிவரி பாயா இருக்க கூடாதான்னு யோசிப்பேன். நீ ஒரு பிஸா டெலிவரி பாயா இருக்க கூடாதா? சரி, ஓகே. எஸ், மின்காந்த கடத்தல். மின்காந்த கடத்தல். ஓகே, ஒரு அழகான டெரரிஸ்ட். ஒரு அழகான டெரரிஸ்ட்.
ஓ ஓ ஓகே, மூஞ்சிலாம் மூடி ஒரு அழகான டெரரிஸ்ட். ஓகே, அவங்க டெரரிஸ்ட் மாதிரி இருந்தாலும் நாங்கள் தான் சார் மனித வெடிகுண்டு. நீங்கள் தான் மனித வெடிகுண்டா? கொண்டே விடுவோம். அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டி. அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டியா? கிராஸ் ஆகி போகிறப்ப அந்த மும்பை இந்த தாஜ் ஹோட்டல் புறா அப்படியே பறக்கும் மும்பை தாஜ் ஹோட்டல் பக்கத்தில். ஓகே, அந்த புறாக்கள் பறப்பது போல். ஓகே, இப்போ சமீபத்தில் நேரம்னு ஒரு படம் வந்துச்சு. நஸ்ரியா நசீம், அந்த பெண்ணினுடைய நளினம். அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, பாட்டு பேர் தெரியல. ஆனால் அதில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அமெரிக்கன் கார்ன் சாப்பிடுவாங்க. அந்த கார்ன் சாப்பிடும்போது சூடாக இருக்கும். சூடாக இருந்த உடனே அந்த பொண்ணு வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அது வந்து ஒரு சைல்டிஷாக இருக்கும் அந்த ரியாக்ஷன். ஓகே, அகைன் ஒரு குழந்தை போல. எஸ், நஸ்ரியா நசீம். ஒரே ஒரு சீன் மட்டும்தான். when she is upset, ஊசி குத்துன ஒரு குழந்தையோட மூஞ்சி எப்படி அழுக வராத மாதிரி ஒரு மாதிரி அப்படி அந்த மாதிரி அந்த தட் வாஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சீன். அவங்களோட ஃபேஸ் அதை வர்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நளின கோட்பாடுகளின் மீள்பதிவு. நளின கோட்பாடுகளின் மீள்பதிவு. பயங்கரமான தமிழ் வார்த்தைகளாக இருக்கப்பா. நீங்கள் படம் பார்த்தது இல்லையா? உங்கள் அப்பத்தா பார்த்தா அந்த பிள்ளையை தான்ப்பா கட்ட சொல்லும். ஒரு பக்கம் ஆண்கள் இளம் பிராயத்து பிள்ளைகள் பெண்களை எப்படி வர்ணிக்கிறார்கள், அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையும் மனநிலையும் எதிர்பாலினம் குறித்த மதிப்பீடுகளும் தொடரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. டக்குன்னு ஒரு டாபிக் கொடுக்க உடனடியாக யோசித்து அழகான வார்த்தைகளால் அதை முன்வைத்து பழைய பாணியில் இல்லாத புதிய ரசனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற இந்த ஷோக்குள்ளே ஆண்கள் பாய்ஸ் சைடில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். இது எளிதில்லை உடனே சொல்கிறது அப்படின்னு. பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் ரொம்ப நல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரலாக இவங்களுடைய ஓட்டிங்கும் நடந்துட்டுருக்கு. இன்னும் பல எதிர்பார்க்காத தலைப்புகள் இவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் காத்திருக்கின்றன. தொடருவோம். அடுத்த கேள்வி வச்சுறேன்னா, வித்யா பாலனுடைய சாரி, வித்யா பாலன் கட்டுற சாரி. சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள். சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள். வித்யா பாலனின் சாரி சன்ரைஸ் மாதிரி இருக்கும். சன்ரைஸ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார், அவங்க பிளாக் சாரி கட்டிட்டு வரும்போது பார்த்துருக்கீங்களா? மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் சார். மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும்ப்பா. பிளாக் சாரி. ஓகே, மின்னலும் மேஜிக்கும் மேரி பண்ண மாதிரி இருக்கும். வெள்ளை திரையில் சிகப்பு தூரிகை. வெள்ளை திரையில் சிகப்பு தூரிகை. ஓகே, வெள்ளை திரையில் ஏன்னா அவங்க மோஸ்டா வந்து ரெட் கலர் சாரி தான். ஆமா, ரெட் தான் நிறைய கட்டுவாங்க. எஸ். காமம் தீர்ந்து போனது இறைவா கடந்தா. காமம் தீர்ந்து போனது இறைவா கடந்தால். ஓகே ஓகே, காமம் தீர்ந்து போனது வைத்தறிச்சலா சொல்ற மாதிரி இருக்கு. தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு அதை தொங்க விட்டு 3 மணி நேரம் பார்க்கலாம் சார். தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு புடவை தொங்க விட்டு 3 மணி நேரம் பார்க்கலாம். புடவை மட்டுமே. அவன் புடவை மட்டுமே அவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டா போதும். பேர் வித்யா பாலனின் சாரி டைட்டில் போட்டு 3 மணி நேரம் பார்த்து சந்தோஷமா எழுந்திரிச்சு வரலாம். அடுத்ததுக்கு வந்து பெண்களின் செருப்பு, நவீன பெண்கள் அணியும் செருப்பு, காலேஜ் கேர்ள்ஸ் போடுற அந்த செருப்புகள். பொதுவாக கார்பரேட் ஆஃபீஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஹை ஹீல்ஸ் போடுவாங்க. அது வந்து அமைதியாக இருக்கும் அந்த இடமே. இப்போ அவங்க நடந்து வரும்போது டக் டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும். அப்போ ஒரு பெர்ஷியன் குதிரை நடந்து வர மாதிரி இருக்கும். ஒரு பெர்ஷியன் குதிரை கடந்து வருவது போல. எஸ் எஸ், யோசிச்சாதான் அடிக்க முடியும். சைடுலேருந்து பார்த்தா கால் ஊஞ்சல் மாதிரி போகும். பார்த்துருக்கீங்களா? சைட்லேருந்து பார்த்தா கால் ஊஞ்சல் மாதிரி போகும். நீ என்னைய வேற அடிக்கடி சோதனைக்கு உட்படுத்திருக்க, பார்த்துருக்கீங்களா? சைட்லேருந்து பார்க்குறப்ப அந்த கால் ஊஞ்சல் போகும். அப்போ ஊஞ்சலில் மேலேருந்து கீழே வரும்போது ஒரு ஜெர்க் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே போய் ஸ்விம்மிங் பூலில் விழுகிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு கல்லூரி பெண்கள் அணியும் செருப்பு. நடிக்க பழகுகிறாயா நடக்க பழகுகிறாயா? நடிக்க பழகுகிறாயா நடக்க பழகுகிறாயா? அவங்க நடைய எப்படி இருக்கா? ஓகே, ஒரு ஐஃபோனுக்கு பேக் கேஸ் போட்ட மாதிரி இருக்கும் சார். ஐஃபோனுக்கு பேக் கேஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 4-5 டாபிக்ஸ் வச்சுருந்தோம். யார் பேசினது ரொம்ப ஈர்த்தது, எந்த வார்த்தை ரொம்ப ஈர்த்தது? அழகான டீச்சர் பக்கத்து கிளாஸ் போனா அப்படி இருக்கும், வட போச்சேன்ற மாதிரி இருக்க மாதிரியே அவர் சொன்னார். அழகான டீச்சர் அடுத்த கிளாஸுக்கு போனா கோவம் வரும்னாரு. ஓகே, வேற எந்த வர்ணனை ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஈர்த்தது எது? அவங்க வந்து பெர்ஷியன் ஹார்ஸ் மாதிரி இருக்கும். ஓ, பெர்ஷியன் ஹார்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். டக் 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 டக்னு. ஓகே, எஸ். லைக் அவங்க அம்மா அது சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, மாநிலம் கலையான பொருள் அம்மா. ஜுவல்லரியில வர லைட் மாதிரி. ஓகே, அவர் சொன்னது ஹைடெக் ஜுவல்லரியில இருக்கக்கூடிய லைட்ஸ் மாதிரி அழகான கலையான பெண். அந்த பெர்ஷியன் குதிரை மாதிரி இருக்கு. பெர்ஷியன் குதிரை. ஓகே,
அந்த சாக்ரட்டிஸும் அவங்களும் சாரி கட்டினா அந்த சொன்னாங்க டீச்சருக்கு. அப்புறம் நீங்கள் டாபிக் சொல்லும் போதே எனக்கு தோணுது எங்கள் அம்மா தான் அந்த இது அது அழகான கலையான முகம். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்கல்ல ஸ்டாஃப் வரும்போது ஐயோ பக்கத்து கிளாஸ் போயிட்டாங்களே சீரியஸா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஓ நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்க. பேசிக்கலி நான் ஒரு லெக்சரர். ஸோ நீங்கள் அதை கேட்டப்போ எனக்கு இவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் சாரியில் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டெஸ்கில் இருக்க டஸ்ட்டு கூட மேலே படக்கூடாது அப்படி அவர் சொன்னது பிடிச்சிருந்தது. அழகான டீச்சர் பக்கத்து கிளாஸுக்கு போனால் செம கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அம்மா அம்மாவுக்கு நிறைய ஓட்டு. அழகான கலையான தமிழ் பெண் என்றால் அம்மா, அதற்கு அதிகமான ஓட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் சொன்னார்ல பக்கத்து கிளாஸ்க்கு போயிட்டா ரொம்ப கடுப்பாக இருக்கும், அது பிடிச்சிருந்து. வித்யாபாலனோட சாரியை மட்டுமே 3 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னது. ஓகே. எனிதிங் எல்ஸ்? அம்மா அண்ட் பெர்ஷியன் குதிரை. அம்மா அண்ட் பெர்ஷியன் குதிரை. ஓகே. ரிஸ்வாட்ச்ல வந்து இறுக்கி கட்டியிருக்கா, அது சூப்பர். இல்ல அந்த கடிகாரம் மட்டும் தான் அவள் கையை இறுக்கி பிடிக்க முடியும். அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அம்மா சூப்பரா இருந்தது. இவர் ரூம் போட்டு யோசிப்பாரு என்ன எல்லாமே. இதோ இவர் தானே அந்த எங்க அப்பத்தா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் பார்க்கணும். பார்த்தா சரிதான். ஓகே. அம்மா மாதிரி இருப்பாங்கங்கிறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அடிச்சா எவ்வளவு வேணா அடி வாங்கலாம். அந்த டீச்சர் அடிச்சா எவ்வளவு வேணா அடி வாங்கலாம். இவர் சொன்ன மாதிரி டீச்சர் அடிச்சா எவ்வளவு வேணா அடி வாங்கலாம் நல்லா இருந்தது. இந்த பர்ஷியன் ஹார்ஸ் மாதிரி இருக்கிறது நல்லா இருந்தது. அண்ட் அந்த வாட்ச் மட்டும்தான் அவ கையை டைட்டா பிடிக்க முடியுமாங்கிறது நல்லா இருந்தது. ஓகே ஓகே ஓகே. அந்த தேர்ட் இருக்கவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமம் தீர்ந்த திரைவா, வாழைப்பூ விரல்கள், அவங்களோட எல்லா வார்த்தையும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இருக்கரோட ரசனை எல்லாமே யதார்த்தமா நுணுக்கமா இருந்துச்சு. ஆல் டேப் அந்த அந்த அசைவு, ஆல்ட் டேப் அந்த விரல் மூவ்மெண்ட் நுணுக்கமா ஆனா யதார்த்தமா ரியலா இருந்துச்சு. இவருடைய வார்த்தைகள் ரொம்ப அழகா இருந்தது, அவருடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அழகா இருந்தது. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க கொஞ்சம் தெத்துப்பல் மாதிரி வருதுன்னா அந்த படித்த மேல்தட்டில் இருக்கிற கொஞ்சம் அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களாம் சின்ன கிளிப் ஒன்று போட்டிருக்குங்க. அதுலேயே நிறைய ஸ்டைலும் இப்போ வந்துருச்சு. அதை வர்ணிக்க முடியுமா? கொலோசியம். கொலோசியம் கொலோசியம். ஓகே ஓகே. வேற சார் அந்த கிளிப் வந்து அவங்க சிரிக்கும் போது தான் வந்து அவங்கள வந்து நம்ம முக்கால்வாசி பார்க்க முடியும். ஏற்கனவே சிரிப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து அந்த கிளிப்போட அவங்க சிரிக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, வெனிலா ஐஸ்கிரீம், பியூர் வெனிலா ஐஸ்கிரீமில் வந்து சாக்லேட் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு மேலே நட்ஸ், வால்நட்ஸ்லாம் போட்டு ஆல்மண்ட்ஸ்லாம் பார்த்தா வெனிலா ஐஸ்கிரீம் மேலே சாக்கோட் டிப்பிங் மாதிரி இருக்கும். ஓகே. மெர்சிடிஸ் காருக்கு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சார். மெர்சிடிஸ் காருக்கு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இந்த அலாய் வீல்ஸ் அந்த மாதிரி. மெர்சிடிஸ் காருக்கு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சிவிங்கம் சிரிக்கிற மாதிரி இருக்கும் சார். சிவிங்கம் சிரிப்பது போல் இருக்கிறது. சிவிங்கம் சிரிப்பது போல் இருக்கிறது. வேற சிக்லெட். ஓகே. வேற பெருசா ரசிச்சது இல்லை, ஆனா தேங்காய் சில்லு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. தேங்காய் சில்லு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கா? சரி. உள்ளம் கேட்குமே லைலா சார். உள்ளம் கேட்குமே லைலா. எஸ். டக்கு டக்குன்னு தோணும். உள்ளம் கேட்குமே லைலா. யா. ஓகே அடுத்து போயிடலாமா? ஓகே. பெண்களின் குரல், இதை வர்ணிக்க முடியுமா? பெண்களின் குரல். குரலை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கு. குரலை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கும். யார் கோரியோகிராஃப்? காத்து கம்போஸ் பண்ணி அனுப்பும் நம்மள. கம்போஸ் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். கம்போஸ் பண்ணி அனுப்பும், நமக்கு மியூசிக்கா கேட்கும். காத்து கம்போஸ் பண்ணி அனுப்புனது தான் அவ குரல். ஓகே. அடுத்து என்ன ஸ்பெசிஃபிக்கா போறோமா? ஆண்ட்ரியாவின் குரல், சிங்கர் ஆண்ட்ரியாவின் குரல். எஃப் மைனர் நோட்ல வந்து ஒரு கிட்டார்ல சாங் வாசிக்கிற மாதிரி இருக்கும் சார். எஃப் மைனர் நோட்ல கிட்டார்ல ஒரு சாங் வாசிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். எஸ். மிர்ச்சி. மிர்ச்சி காரம் சிங்கிள் வேர்ட்ல. ஓகே. காரமா. ஓகே. ஆண்ட்ரியாவின் குரல் கொஞ்சம் வேற மாதிரி, அதுக்காக தான் அந்த குரலை கேட்குறோம். ஒரு 10 கிளாஸை வச்சுட்டு அவங்கள பேலே சிங் பாட விட்டீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாமே உடஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான குரல். ஓகே ஓகே. யா கண்ணாடிலாம் தெரிஞ்சிரும். ஹை பிச். ஆண்மை நிறைந்த குரலா இருக்கும். ஆண்மை நிறைந்த குரலா இருக்கும். ஓகே. ஒரு மேல் டச் இருக்குமோ? ஓகே ஓகே. அடுத்தது போயிடுவோம். நீங்க அடிக்கடி பார்க்கறது தான் சத்தியம் தியேட்டருக்கு வரும் பெண்கள். நான் ஒரு ட்விட்டர் கூட படித்தேன், இந்த சத்தியம் தியேட்டருக்கு வரும் பெண்கள் வீடெல்லாம் எங்கே தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருந்தாயே அவங்க எல்லாம் வர்றாங்கன்னு. சத்தியம் தியேட்டருக்கு வரும் பெண்கள் 120 ரூபா ஒர்த்துன்னு தோணும் சார். 120 ரூபா ஒர்த்துன்னு தோணும். 120 ரூபா ஒர்த்து. காட்சிகள் முடிந்தவுடன் காற்றில் அகலந்து விடுகிறீர்கள். காட்சிகள் முடிந்தவுடன் காற்றில் அகலந்து விடுகிறீர்கள். காற்றிலா கலந்து விடுகிறீர்கள். ஓகே. வேற தியேட்டர் வெளியிலே படம் பார்க்கலாம். தியேட்டர் வெளியிலே படம் பார்க்கலாம். சத்தியம் தியேட்டருக்கு எந்த ஆடும் போடுறது இல்லை சார். இவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே. என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து ஒரு தெரியாத ஸ்கூலில் விட்டு போனால் அப்படி பார்ப்போம். மச்சா மச்ச இங்கே தனியாக
எப்படி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனா ஸ்கூல்ல கொண்டாந்து அப்பா அம்மா விட்டுட்டு போனப்ப இருக்க மாதிரி இருக்கும் நீங்களே, அது என்னமோ கரெக்ட். வேற தியேட்டருக்கு வெளியில சங்கர் படம் செட்டு போட்ட மாதிரி இருக்கும். தேட்டருக்கு வெளியிலே சங்கர் பட செட்டு போட்ட மாதிரி அழகழகாய். ஓகே. எப்பறம் அவ்வளோ சாஃப்டா இருக்காதுங்கன்னு தோணும். எப்பறம் அவ்வளோ சாஃப்டா இருக்காங்க. ஓகே. சாவறதுக்குள்ள நாமளும் இப்படி ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு தோணும் சார். சாகிறதுக்குள்ள நாமும் இந்த இடத்துக்கு ஒரு பிள்ளை இப்படி கூட்டி வரணும்னு தோணுமா? ஓகே. அடுத்தது ஜீன்ஸும் குர்தாவும் அணிந்த ஒரு பெண், ஒரு பணக்கார பெண். ஜீன்ஸும் குர்தாவும் அணிந்த ஒரு பணக்கார பெண். அவங்க அதுக்குன்னே ஒரு அந்த எத்தனிக் லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே ஒன்று போட்டுருப்பாங்க. அந்த ஜீன்ஸ் அது அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குர்தா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்ணாடி போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேர் வச்சுருப்பாங்க. ஜீன்ஸும் குர்தாவும் அணிந்த ஒரு பணக்கார மேல்தட்டு பெண். அம்பானியோட ஒய்ஃப். அம்பானியோட ஒய்ஃப். இந்த மும்பை இந்தியன்ஸ் நீட்டா மேட்ச்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே. போய் பேசுறதுக்கே பயமா இருக்குங்க. போய் பேசுறதுக்கே பயமா இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ கொஞ்சம் பயம் இருக்கும். நமக்கு ஒரு பொறாம இருக்கும் சார். இது வரைக்கும் யாரையும் அப்படி பார்த்தது கிடையாது. அவங்க அப்படி பார்த்தோன்னே நம்ம ஐயோ இப்படி இருக்குமே, நம்ம நல்லா ஜீனு நல்லா டாப் ஒரு போட்டிருந்தாலும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு சின்ன பொறாம, ஒரு சின்ன பொறாம வரும். ஓகே. பாரதி நீ வாழ்க. பாரதி நீ வாழ்க, மாற்றம் கொண்டு வந்து விட்டாய். ஓகே. ஜேர்னலிஸ்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ், ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ். பர்காதத் பிரியங்கா காந்தி. பர்காதத் பிரியங்கா காந்தி. ஒரு டிவைன் டச் இருக்கும் சார். ஒரு டிவைன் டச். டிவைன் டச். ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கை எழுதுற ஒரு பெண் மாதிரி. ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் எழுதுற ஒரு பெண். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விவாதங்கள் அரங்கேறும் இந்த இடத்துல இந்த ரசனை எப்படி இருக்கிறது, வர்ணனை என்று ஆண்கள் முன்வைக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தது ஒன்று போடுறேன், கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு சொல்லுங்க. மழையும் பெண்ணும். மழையும் பெண்ணும். மின்னலே. மின்னலே. மின்னல், அவ்வளோதான். மின்னல். குடையா இருக்க ஆசைப்படுகிறேன். குடையா இருக்க ஆசைப்படுகிறேன். ஓகே, கவனிச்சு சொல்லுங்க. அழகா சொன்னார் அருண். அவ துப்பட்டாவால நம்ம தலையை தோட்ட மாட்டாளான்னு இருக்கும். அவ துப்பட்டாவால நம்ம தலையை தோட்ட மாட்டாளான்னு. நம்ம அவங்க மழையில் நினைக்கும் போது நம்ம அவங்கள பார்ப்போம். அவங்க வந்து நம்மளோட பார்வையை பார்க்கும்போது சத்தியமாக நான் கண்ணியமானவன், என்னை அப்படி பார்க்காது அப்படின்னு சொல்கிற தோணும். ஒரு நிமிஷம், நான் உன்னை தப்பாக பார்க்கலங்கிற மாதிரி. உள்ள நான் தப்பாக தான் பார்த்துருப்பேன். ஆனாலும் அதை மீறி இல்லை, நான் அப்படி ஆள் இல்லை, தயவுசெய்து அப்படி பார்த்துறாதன்ற அந்த பார்வையிலே நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு ஒரு செகண்ட் விலகிடுவோம். ஓகே. சார், அந்த தண்ணியில் கால் படக்கூடாதுன்னு வச்சு போவாங்க பார்த்தீங்களா, அது அழகாக இருக்கும். பஸ்ஸில் ஜன்னல் சைடு உட்காந்துருக்கும் போது மழை அப்போ தான் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வாங்கும், அதை முகத்தை தூக்கி அப்படியே வாங்குவோம். அந்த சாரல் படும்போது அந்த சாரியை உள்ளர எடுத்து வச்சுட்டு ஒரு பவ்யமாக பார்ப்பால, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கும். நைட்டு படுக்கும்போது அது வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வரும். அந்த சீன் அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டு தான் தூக்கமே அந்த மாதிரி இருக்கும். எஸ். ஓகே, நான் இந்த பக்கம் வந்துடுறேன். இதுவரை பேசியதில் சிறந்த 6 பேர் என்று யாரை சூஸ் பண்ணீங்க? 6 பேர், பெஸ்ட் 6. அந்த பக்கம் வெயிட். பெஸ்ட் 6. செகண்ட் இருக்கு அவரு. செகண்ட் இருக்கு அவரு. நீங்க எந்திரிச்சா புரியும். எந்திரிங்க. இவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு? இவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு? எப்பா என்னப்பா ஆல்மோஸ்ட் போட்டாச்சு. ஓகே, 1. பக்கத்துலயே அந்த ரெட் ஷர்ட், அவர் ரொம்ப அழகா, அவர் சொன்ன கவிதைகளா இருந்தா கூட அழகா, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா. இவருக்கு எவ்வளவு ஓட்டு? இவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு? ஓகே, ஒரு 40%. ஓகே, எஸ். அடுத்தது 5ஆவதா பேசினது ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க, அந்த black shirt. அவருக்கு எவ்வளவு ஓட்டு? யா, அருண் சார். அருண் சாருக்கு எவ்வளவு ஓட்டு? 50%க்கு மேல. ஓகே. அந்த yellow shirt ரொம்ப சூப்பரா இருந்தது, அவரோட கிரியேட்டிவிட்டி செம்மையா இருந்தது. எவ்வளவு பேர் அவருக்கு ஓட்டு? ஓகே, ஆல்மோஸ்ட் 50%. நேரம் பட ஹீரோயின் பற்றி கேட்டபோது அந்த கார்ன் சாப்பிட்ற ஒரு விஷயம், ஈவன் ஆஸ் அ கேர்ள் ஐ என்ஜாய்ட் தட் ஒன். இந்த பிங்க் கலர். அவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு? 40% கிட்ட வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ அங்க சிங்கிள் லைன்ல டிஃபைன் பண்ணி சிங்கிள் லைன்ல அடிக்கிறாரு. இவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு? வேற எது பெஸ்ட்? அவர் நடுவில் அந்த ஒயிட் செக்ட். எவ்வளவு பேர் அவருக்கு ஓட் பண்றீங்க? ஓகே,
ஓகே ஓகே ஓகே. உண்மையிலேயே நீங்கள் ஓட்டு ஈஸியாக போட்டிருக்கலாம். இந்நேரம் வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் பேசுனது ரொம்ப கஷ்டம். இனிமே பேச போகிறது இதை விட கஷ்டம். ஏன்னா இனிமே ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் பேச போகிறாங்க. 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. கவிதாயினி சந்திரா அவர்கள், லெட்ஸ் வெல்கம். கவிதாயினி குட்டி ரேவதி அவர்கள் அண்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள். சாத்து தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்கள் பேசுகிறார். ஒரு தடவை ஒரு ஷோக்கு வந்திருந்தப்போ ஆங்கில புத்தகங்கள் அல்லது ஆங்கில நாவல்கள் எவ்வளவு அழகாக பெண்களை வர்ணிக்கிறார்கள்ங்கிற சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகள்லாம் சாசி அப்படின்லாம், இன்னொரு வார்த்தை கூட ஏதோ சொன்னீங்க, ஃபெடான்ட்ரிக், சாசி ஃபெடான்ட்ரிக்லாம் பெண்களை வர்ணிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப அழகியல் சிந்தனை உள்ளவர் அப்படிங்கிறனால அவரும் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. பொதுவாக அரசு அதிகாரிகள் குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஒரு பெரிய ரூம் இருக்கும், தனியாக ஓரமாக ஒரு சீட்டில் உட்காந்துருப்பீங்க, ஒரு பெரிய ஃபேன் இருக்கும், அந்த ஃபைலுகள் அதிலே இருந்திருப்பீங்க. 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்குது எப்படி இருக்குது? இந்த சைட்லையும் இவ்வளோ அழகான பெண்கள் இருக்காங்க, 2 பக்கமும் அழகான பெண்கள் இருக்காங்க. மயில் பக்கத்தில் குரங்க விட்ட மாதிரி கதையால இருக்குது இது. எனிவே எங்களுக்கெல்லாம் இந்த ஆஃபீஸுன்னு போயிட்டோம்னா 1008 மக்களெல்லாம் சுற்றி வராங்க. என் 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு பிசியாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பெண்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குறுகுறுப்புகள்லாம் அவ்வளவாக வராது. ஆனால் பார்க்குற வேலை அப்படியே காலேஜுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அதில் படிப்பை விட மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறுகுறுப்பு இருக்கும். நல்ல விஷயந்தான், அது ஒன்றும் தப்பான விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். அது தப்பாக பயன்படுத்தாத வரைக்கும் அது நல்ல விஷயந்தான். அது இருந்தாலும் மனுஷன்தான். இருந்தாலும் மனுஷன்தான். ஓகே. கண்ணு நான் பசங்க கண்ணு இருந்தா பொண்ணு இருந்தா கண்ணு பார்க்கத்தான் சொல்லும், அவ்வளவுதான். ஜாலிலாம் இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஹானஸ்டாக யதார்த்தமான உணர்வுகளை அவருடைய அழகையில் முன்வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சில டாபிக்ஸ் கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் எப்படி சொல்ல, ஏன்னா இதுலேருந்து தான் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு அழகான ஒரு 10 பொண்ணுங்க இருக்கக்கூடிய ஒரு அறை, ஏதோ ஒரு கல்யாண வீடோ ஒரு ஃபங்க்ஷனோ கெட் டுகெதர், ஒரு 5-6 பொண்ணுங்க ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை போய் எடுத்துட்டு வெளியில் வரணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? உள்ளே போக மாட்டேன் சொன்னேன். உள்ளே போக மாட்டேன். பக்கத்தில் உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு அதுதான் சார். அது பண்ணிட்டு உள்ள போகும்போது சப்போஸ் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாங்களா, இல்ல பார்த்தாலே போதும் அண்ணன் தான் ஹீரோ. பார்த்துங்க, மார்க் போடுறாங்க. உங்க வர்ணனையை தான் கேட்குறேன். பிஓகே பார்த்துருக்கீங்களா? பிஓகே மேப்பில் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான் டோன்ட் காஷ்மீர். அதில் உள்ளே போயிட்டு வரக்கூடிய ஃபீல் வந்து கண்டிப்பாக ஈஸியாக கிடச்சி போயிடும். அதில் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஓகே, அந்த பதட்டம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப கர்வமா இருக்கும் சார். ரொம்ப கர்வமா இருக்கும். ஒரு ஆண் சிங்கம் போல, ஒரு ஆண் சிங்கம் வந்து அதோட டெரிட்டரியை பார்த்துக்கும். அத மாதிரி உள்ள போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன், கெத்து மச்சான், நான் உள்ள போயிட்டு தட்டுன்னு வந்துட்டேன், நான் பொண்ணுங்க ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டேன், ஒரு ஆண் சிங்கம் போல ஒரு கர்வம் இருக்கும். ஓகே, அருண் எப்போ சிரிச்சிருவாங்களோன்னு பயந்து போக, எப்போ சிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கும். டக்குன்னு கவனிக்காம எப்படி போறதுன்னு ஒரு இது இருக்கும். என்ன சொல்றது, மனசுல ரொம்ப தயங்கி போறதா இருக்கும். போறதுக்கு முன்னாடியே கற்பனை எல்லாம் ஓடும். ஒரு பல்பு வாங்கிருமோன்னு பயம், பல்பு வாங்கிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஓகே, அந்த பக்கத்துல திருட்டுத்தனம் செஞ்சுட்டு மாட்டிக்கிற சாயல் தோணும் சார். ஒரு குறுகுறுப்பு ஷைனஸ் மாதிரி தான். நல்லா சமைஞ்ச பிள்ளை வெக்கப்பட்டு நான்ற மாதிரியே உள்ள போனோம். ஆனா உள்ள அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம அப்படி ஸ்டர்னா அப்படி போயிட்டு அப்படி ஸ்மார்ட்டா எடுத்துட்டு அப்படி வெளில கண்ணு மாதிரி வெளில வர மாதிரி. ஓகே, கால் நடுக்க வெளியில தெரியக்கூடாது. ஓகே, ஆனா உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும். ஓகே ஓகே, இது சைல்டிஷா இருக்கும். அர்ஜென்ட்டா ஒருத்தனுக்கு 1 பாத்ரூம் வருது, அப்படியே அட்டைக்கின்னு அப்படியே உள்ள போயிட்டு இப்படி வெளில வரும்போது சோபா அப்படின்னு இருக்கும். பாருங்க. ஓகே, அடுத்தது பெண்களின் லோலாக். ஜிமிக்கி லோலாக் ஆடும் போது வந்துட்டு நம்மளும் அதை டச் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு தோணும். ஓகே, அப்படியே அந்த விளையாடலாமான்னு தோணும். அந்த காது கீழே அந்த லோலாக் அப்படியே லைட்டா டச் பண்ணி அப்படியே பெல்ல தொடுற மாதிரி தொட்டுட்டு வரலாமா. ஓகே, தென் பார்க்குறப்ப செல்ஃப் ஸ்டார்ட் சவுண்டு கேட்கும் சார் உள்ள.
அப்படின்னு கேட்கும். உங்க இதயத்துல இதயத்துல அந்த மாதிரி ஒரு பதட்டம், ஒரு சிலிர்ப்பு இருக்கும். அந்த சவுண்டு மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு அழகா இருக்கீங்க. ஓகே. லோலாக்ல கேரம் போர்டு அந்த மூலம் இருக்கும் சார். லோலாக்ல கேரம் போர்டா? என்னப்பா தோத்துறாது மாட்டிக்கிறாங்க. லீக் நடந்துட்டு இருக்கு பாத்துங்க. எல்லாமே கவனமா ரொம்ப அழகானதா சொல்லுங்க. கடைசியில் ஒருத்தர் செலக்ட் ஆகிறவர் தமிழ்நாட்டிலே பெரிய வர்ணனையாளராக கவனிக்கப்படுவார். ஆனாலும் நான் எனக்கு தோன்ற கற்பனையை சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பெண்கள் இல்லைன்னு சொன்னா அந்த ஜிமிக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க இல்லைன்னா ஜிமிக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். வேற கீழே வேறு பிளாக் ஷர்ட் பேர்ட்ஸ் கேஜில் இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கும் சார். அந்த கூண்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இது வந்து அந்த இட்ஸ் லைக் த பேர்ட்ஸ் கேஜ். அந்த பேர்டு உட்காந்துட்டு இருக்கும்ல. ஓகே, உள்ள அந்த ஸ்விங் மாதிரி. அந்த ஸ்விங் மாதிரி. ஓகே. பெண்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைமுகடு மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த கழுத்தெலும்பு வந்து வெளியில் வந்திருக்கும். அந்த கழுத்து பகுதியும் தோல் பகுதியும் வந்து சேர்ற இடத்துல வந்து அந்த ஜிமிக்கி பட்டு தெரிக்கும் போது ஒரு எரோட்டிக் ஃபீல், ஹைட்ஸ் ஆஃப் நம்மளுடைய காமத்துடைய உச்சிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் ஈஸியாக. ஒரு எரோட்டிக் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகே. பக்கத்தில் எனக்கு வந்து ஜிமிக்கு எங்க அப்பத்தா தண்டட்டி ரெண்டு தான் எனக்கு கம்பேரிசன். ஓகே. ஸோ எங்க அப்பத்தா ஒரு வேளை சமைஞ்ச பிள்ளைய அப்படி சாஞ்சு நடும்போது இப்படிதான் வந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு தோணும். ஓகே, அப்பத்தா மேல பெரிய காதலே இருக்கு உங்களுக்கு. அதை பார்த்தா எல்லாம் மறந்துடுவேன் சார். அதில் அதை பார்த்தா மற்ற எதுவும் கேட்காது, எனக்கு அவங்க பேசுறதே கேட்காது, அதே பார்த்துட்டு இருப்பேன். பெண்களின் கைப்பை, ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் அந்த ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களின் கைப்பை தோலோட அந்த குழந்தை தாவி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தோலோடு குழந்தை தாவி பிடிப்பது போல இருக்கும். ஓகே. வேற அந்த கைப்பையை வந்துட்டு அப்படி தொங்க விடும் போது அவங்க நடையே வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த நடையே அழகாக தான் இருக்கும். அந்த கைப்பையும் சேர்ந்து அது ஷேக் ஆகுற போது நல்லா இன்னும் அழகாக இருக்கும். வேற அந்த ஒரு கணம் தோன்றுவது என்ன போதும்? உலகத்தையே தோலை சுமந்துட்டு போற மாதிரி இருக்கும். உலகத்தையே தோல்ல சுமக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கைப்பைக்குள்ள எல்லாமே இருக்கும். ஓஹோ. என் கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். என் கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். நயமான தோல்பாவை கூத்து. நயமான தோல்பாவை கூத்து. ஓகே. Even the dead skin looks alive on your body. Even the dead skin looks alive on your body. அசால்ட். பெண்ணின் கைப்பை. அருண், இல்லை விலகிறதுனால விலகிக்கலாம், இல்லை எனக்கு முடியாதுன்னா ஓகே, போட்டியிலிருந்து விலகுவோர் விலகி கொள்ளலாம். பெண்கள் நடுவர்களாக இருக்க வர்ணனைகளை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் ஒரு பக்கம். யார் ஜெயிக்கப் போகிறார்கள்? வர்ணனைகள் தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறந்த வர்ணிப்பு என்று சொல்லப்பட்டது இன்று விளையாட்டான ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்று வந்திருக்கக்கூடிய நவநாகரிக பொருட்கள், மாறி இருக்கக்கூடிய கலாச்சாரம், புறச்சூழ்நிலைகள், இதற்கு ஏற்ப இவர்களுடைய ரசனைகளும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் மாறுகின்றன என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமும் பார்க்க முடிகிறது. இன்னும் பல தலைப்புகள் இருக்கிறது, இவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் பேசலாம். ஓகே, அடுத்தது போயிருமா? காதலியின் கை விரல்கள். காதலியின் கை விரல்கள். நான் தொடுதிரையானால். நான் தொடுதிரையானால். ஓ ஓகே ஓகே, நான் தொடுதிரையானால். எஸ். என்னுடைய டச் ஸ்கிரீன் தடுமாறும். என்னுடைய டச் ஸ்கிரீன் தடுமாறும். கை அவ கை வந்து பிளேடால வெட்டிடுச்சுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் ஃபிங்கர் இன் மை ஹேண்ட். அது யூனோ இட் மே சீம் பேட், யூனோ. அது எப்படி சொல்றதுன்னா, அது வெட்டின உடனே நம்ம பாசத்தில் போய் எடுத்து அப்படி வச்சு வந்துடுறீங்கள, அந்த மாதிரி இருக்காதா? ஐ வாண்ட் டு பி தட் பிளேட் தட் ஹர்ட்ஸ் யூ, அந்த மாதிரி. ஓகே. முக்திக்கு 5 வழி. முக்திக்கு 5 வழி. முக்திக்கு 5 வழி. பயங்கர தத்துவமா பின்றீங்க நீங்க. முக்திக்கு 5 வழி. காதலை காட்டா விட்டாலும் காதலை அள்ளி தெளித்து கொண்டே இருப்பாள் சில நேரத்தில். காதலை வெளிப்பட காட்டா விட்டாலும் அவள் கைவிரல்கள் காதலை அள்ளி தெளித்து கொண்டே இருக்கின்றன. ஓகே ஓகே. காதலை காட்டாவிட்டாலும் அவள் விரல்கள் காதலை தெளித்து கொண்டே இருக்கின்றன. இந்த மெஹந்திலாம் வச்சுட்டு வருவாங்க தெரியுமா கையில், அப்போ அதை பார்த்தாலே ஒரு ஹை வோல்டேஜ் அடிக்கும். ஹை வோல்டேஜ். நான் போட்ட ரிங்கு, அவளோட கை ரெண்டுமே என்னோட கையில ஜாயிண்ட் ஆகி இப்படி பிடிச்சிருந்தா அந்த லுக்கே தனி சார். அந்த இடத்துல வந்துட்டு அவளோட கை வந்துட்டு இட் வில் பி லைக் ஹெவன். அங்கே நம்மளை தொட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க பேச மாட்டாங்க, கைதான் பேசும். அருண், நீ அடுத்தடுத்து மேலே போகணும், உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு கோதி விடுவாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டோம்.
அவங்க வீட்டு நாய் மாதிரி மாறி என் செல்லத்தோட செல்ல பிராணியா அங்க இருப்பேன். உங்கள் செல்லத்தின் செல்ல பிராணியாக இருப்பீர்கள். அப்படியே வருடி விட்டுட்டு அருண் ஒன்னலுக்கு தான் சொல்றேன், சேர்க்க சரியில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கையை சேர்த்து சொல்லுவான். அடுத்தது வர இந்த அழுகிற ஸ்டேஜுக்கு முன்னால ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா? கண்ணீர் கோர்த்து அப்படியே கண் நிற்கும், தழும்பி நிற்குதுமாங்கல்ல, அந்த ட்ராப் விழாது, ஆனா கண்ணு நிறைய கண்ணீர் இருக்கும். அதான் இப்படி வர்ணிப்பேன். ஒரு வகையான அது வந்து ஒரு யூனிக்கான ஃபீல் சார். அதாவது அவள் அழுதுடக்கூடாது, ஆனால் அவள் கஷ்டத்தை சொல்லி அழணும். ரெண்டுமே கலந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது அழக்கூடாது, அழுதுட போறாளோ அப்படின்ற ஒரு பயம், அந்த ஒரு அது ஒரு யூனிக்கான. அது அழுதுடக்கூடாதுன்னு பயமா இருக்கும், ஆனால் அழணும், என்கிட்ட சொல்லணும், என் தோல்ல சாஞ்சி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். ஓகே, நிரூபிக்க தோணும். ஏன்னா உலகமே இவதான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்ணீர் விழுந்துருச்சுன்னா நீ தோத்துட்ட, நீ வேஸ்ட். அது முடியறதுக்குள்ள நீ என்னென்னலாம் பண்ணுவோம், மனசு பதைக்கும், அப்படியே இங்கேயும் அங்கேயும் அறுத்து விட்ட கோழி தலை துடிக்கிற மாதிரி இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணீர் விழக்கூடாது, நான் அதை வந்து தாங்கி பிடிக்க நான் இருக்கேன். உன் ஆண்மையும் தவறிடுது, உன்னோட எல்லாமே தவறிடுது, ஆனா அந்த கண்ணீர்ல இருந்து அதை வந்து விழவிடாம பண்ற அளவு அந்த கொஞ்சம் உயிர் துடிக்கும். செத்தடா மவன் அப்படின்ற மாதிரி தான். தோக்க போறாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரெக்டான ஆயுதம் பார்த்தீங்கன்னா கண்ணீராக தான் இருக்கும். போடுறா பாம் அப்படின்ற மாதிரி லிட்டில் பாய் சொல்லுவாங்கல்ல, ஹிரோஷிமாவில் போட்ட மாதிரி அது ஃபைனலாக இருக்கும். அமெரிக்கா போடுற பாம் மாதிரி அது போட்டாங்கன்னா முடிஞ்சு, அதோட செத்தடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஓகே, செத்தடா மவன். ஓகே, அவள் மனசை தொடுறதுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ். அவளை கன்வின்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சுகம் வந்து அவங்க ஓகே, அவங்க மனசை தொடுறதுக்கு அது நல்ல சான்ஸ். அவங்க கண்களில் கண்ணீர் தழும்பி நிற்கும், அவங்களை கன்வின்ஸ் பண்றதே வந்து ஒரு ரொம்ப சுகமான விஷயம். அது எல்லா சந்தோஷமும் நான் இருக்கேன், உன்னோட சந்தோஷம் நான் இங்க இருக்கேன், அப்புறம் ஏன் வேஸ்டா எழுதிட்டு இருக்கிற? ஐ எம் a joker, lively joker for you. Just wipe the tears off, keep on smiling, whatever it may be. அருண் லைஃப், அருண் லைஃப் என்னை புரிஞ்சிக்க ஒரு தருணம் வேணும். நான் என்னை பத்தி நான் நினைக்கிறதும் உலகம் என்னை பத்தி நினைக்கிறதும் வேற. என்ன யார் புரிஞ்சிக்கிறா? என்னை தான் புரிஞ்சிக்க அதை வெளிப்படுத்துறதுக்கு தயக்கம் இருக்கும். மனதின் உள்ளடுக்குகள்லேருந்து வர தண்ணி தான் அந்த விஷயம். ஓகே, சொல்லலாமா? அடுத்த போலாமா? ஓகே, காதல் முறிந்த தருணம் சொல்லுது, சொல்லல அல்லது கம்யூனிகேட் பண்ணுது ஏதோ ஒரு வகையில். காதல் முறிந்த அந்த தருணம், அதே அவர்கிட்ட கொடுத்தீங்க, கருப்பு சட்டை போட்டிருக்கனாலயா? காதல் முறிந்த அந்த தருணம். காம்படிஷன்லேருந்து விலகிறவங்க விளைவிக்கலாம். காதல் முறிந்த தருணம். டார்கெட்லாம் மிஸ் ஆகும் சார். டார்கெட்லாம் மிஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸில் இருக்கோம், அவர் பாலை போடணும் போயிடும். ஆமாம், பால் போட்டால் போய் விழாது கரெக்டாக, டார்கெட் மிஸ் ஆகும். ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அந்த நேரத்தில். நம்ம மேலே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், எதை பார்த்தாலும் வெறுப்பு, எதை பார்த்தாலும் வெறுப்பு. வேற காதல் முறிந்த தருணம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு அந்த ஒரு 5 நிமிஷம் என்னமோ மாதிரி. அதாவது இத்தனை நாளாக இருந்திருக்கும் இந்த மாதிரி, ஒரு 2 வாட்டி சண்டை நடந்திருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் இல்லை, ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த டைமில் அது வரும் கண்டிப்பாக. ஓகே, என்னுடைய அகநானொற்றை மட்டுமல்ல, என்னுடைய புறநானொற்றையும் சேர்த்து கருக்கி போயினா. என் அகநானூற்றை மட்டுமல்ல புறநானூற்றையும் சேர்த்து கருக்கி போகிறார். வேறு மரணம் அடைஞ்சா அப்படிதான் இருக்குமான்ற ஒரு ஃபீலை எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். காதல் முறிந்த தருணம். முட்டையை தேடுற டைனோசர் மாதிரி கோபமாகவே இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக. காட்சிலா கட்டடத்தெல்லாம் உடச்சிட்டு கதற மாதிரி அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது எதுவுமே தெரியாது. என் சிட்டியே வந்து ஒரு கான்கிரீட் சுடுகாடு மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் என் கண் ஒரு என்ன சொல்கிறது, அதாவது என் கேமராவில் எது பார்த்தாலுமே அது டிசாஸ்டராக தான் தெரியும். எவ்வளோ ஒரு பூவை பார்த்தா கூட எனக்கு ரசிக்க தெரியாது. ஒரு கார்டன்கிட்ட போய் உட்காந்தா எனக்கு ஃபீல் வராது. அதாவது நான் உயிரோட இல்லை. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு அகோரியாக மாறிடுறேன். அகோரியாக மாறிட்டீங்களா? ஓகே, அம்மாவையோ ஃப்ரெண்டையோ கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கும் சார். அம்மாவையோ ஃப்ரெண்டையோ கட்டி பிடித்து அழ வேண்டும் இருக்கும். ஓகே, காதல் முறிந்த தருணம். டிஆர் சாங்ஸில் உள்ள வரிகள் என்னன்னு அப்போ தான் புரியும். ஓ, அந்த அதில் இருக்க வலி அதில் இருக்க வரிகள் என்னன்னு அப்போ தான் புரியும். சிம்பிள் ஒரு லோக்கல் ஃபீலிங் எப்படி இருக்குன்னா,
அப்படியே இந்த 3 நாள் சாப்பிடாத போது வயிறு எரியும். அடுத்தது கண்ணில் அப்படியே ஏதோ அப்படியே அழுக வரும், ஆனால் எரிச்சலாக இருக்கும். ஒரு 3 நாள் தூங்காமல் எக்ஸாமுக்கு படித்து போய் காலையில் எழுதி பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு ஐலிட்ஸே க்ளோஸ் பண்ண முடியாது, கண்ணுக்குள்ளே மண்ணு போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே வெறுப்பாக இருக்கும், வயிற்றுக்குள்ளே எரியும், அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கு. 3வது என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி காதுக்கு இதெல்லாம் அடைச்சி அப்படியே என்னடா இது அப்படின்னு தோணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா, உலகத்தில் நம்மளை லவ் பண்ண ஒரு பொண்ணாக தான் லைஃப்பில், அந்த பொண்ணே நம்மளை வேணான்னு சொன்னப்போ நான் தேடி போகிற முதல் பொண்ணு யாராக இருக்குன்னா எங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்க. நான் போய் கேட்பேன், அவ்வளோ கேவலமானவனா நான், அவன்கிட்ட கேட்க முடியாது, பட் ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சிட் சைலண்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் அண்ட் ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங் மை மாம். அவ்வளோ கெட்டவனா நான். ஓகே அப்படின்னு. ஸோ ஒரு 6-7 பேர் முன்னால் செலக்ட் ஆகிருந்தீங்க. இப்போ இந்த 6லேருந்து 4 பேராக மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ 4 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஸோ நான் அப்படியே ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கள்ட்ட மறுபடியும் ஓட்டு கேட்க போகிறேன். இவருக்கு எவ்வளோ ஓட்டு, இப்போ இவர் பேசுனதை வச்சு இவருக்கு எவ்வளோ ஓட்டு? ஓகே, 2வதாக அமர்ந்துட போவார். இவரை எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? 2, 4, 6, 8 ஒரு 10 பேர்கிட்ட இருக்கு. ஓகே, எஸ். இவரை எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? 2, 4, 6, 7, 9, 10, 11, 12, 13, 14. கொஞ்சம் அதிகம் இவரோட. அடுத்தது அவர் பிளாக் ஷர்ட் காரரு. ஓகே, இது அதை விட கொஞ்சம் அதிகம். ஓகே, அவர் 3, 4 ஓட்டு. ஓகே, 5 ஓட்டு. அருணுக்கு எவ்வளோ ஓட்டு? 3, 4, 5. ஓகே, அடுத்தது இவருக்கு எவ்வளோ ஓட்டு? 1 எல்லோ ஷர்ட் கார், 2 ரெட் ஷர்ட் கார் கீழே. எஸ், 3rd நீங்கள் 4வது. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு இந்த 4 பேரும் போகிறாங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாமே அவங்க போகிற ஓட்டு தான், எங்களுக்கு இந்த ஆட்டைக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ரசிக்கும்படியான அது ரசனையாக இருக்கணும், அதற்கான வார்த்தைகளாக இருக்கணும். 2வது அந்த சுச்சுவேஷனை உணரக்கூடிய விஷயங்களாகவும் அது இருக்கணுங்கிறது தான் மேட்ரு. அதனால தான் சொன்னேன், ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 4 பேர் உள்ளே இருக்கீங்க. 1, 2, 3, 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவா. ரெடியா? இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இனிமேல் தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? இதுக்குள்ளே வா, உடனே கொடுப்பா. ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. கமான் கமான் கமான், தண்ணி கேட்குறாங்க. பிகாஸ் காம்படிஷன் டைட் ஆயிடுச்சு. தண்ணி வேணுங்க, தண்ணி குடிச்சுங்க. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Masala Niya Nana, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. 4 பேர். 1, 2, 3, 4. உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற டாபிக் அருந்ததி ராய். அருந்ததி ராய் இந்தியாவில் 10 அழகான பெண்கள் அவங்களே ஒரு தர தேர்வு செஞ்சிருக்காங்க. அருந்ததி ராயின் இன்டலெக்சுவல் அழகு என்ன? முதுமை வேண்டாத ஔவையார். முதுமை வேண்டாத ஔவையார். ஔவையார். முதுமை வேண்டாத ஔவையார். ஓகே, வேறு ரொம்ப டஃப் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் வேணும். அடுத்து யார் வாங்குறா? போட்டியிலிருந்து தானாக விலகிறவங்க விளைவிக்கலாம், ஓட்டு போட்டு விலகிறதுக்கு முன்னால் கூட. பக்கத்தில் அதாவது மேக்கப் இல்லை, எதுவுமே கிடையாது, போலி இல்லை, இதுதான் உண்மையா அப்படின்னு உத்து பார்க்குற அளவு என்ன இருக்கு, அப்ப இருக்கு ஏதோ ஒண்ணு, அப்ப இயல்பின் அழகு இதுதான் அப்படின்றத உணர முடியுது. உணர முடிந்த அழகு அதான் இருக்கும். உணர முடிந்த அழகு அது. காஸ்மெட்டிக்ஸ்ல மேக்கப்ல செலவு பண்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஒரு சரஸ்வதியை வந்து மகாலட்சுமின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு கிராசிங் ஓவர் த பிரிட்ஜ், அந்த லைனை வந்து அவங்க கிராஸ் பண்றாங்க. she can project herself out. Okay, any other thing? அடுத்தது போயிடலாம். யங் மாடர்ன் ஐடி கேர்ள் அருந்ததி ராய் அப்படிங்கிறப்போ நீங்கள் செயல்பாட்டை பாராட்டினீங்க. இப்போ இவங்களும் செயல்பாடுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அழகான யங்கான ஒரு ஐடி கேர்ள். தமிழின் மெய்க்கூறு கிழக்கிந்திய கம்பெனிகளின் கைகளில். தமிழின் மெய்க்கூறு கிழக்கிந்திய கம்பெனிகளின் கைகளில். ஓகே, அவங்க அழகுன்னு சொல்லிட்டு காட்ட விரும்ப மாட்டாங்க, பட் அவங்க ஆட்டிடியூட்ல, அவங்க பிஹேவியர்ல, அந்த ஸ்டைல்லேயே வந்துட்டு அவங்க அழகு வெளிப்பட்டுரும். எஸ், ஒரு ஹை ஸ்பீட் ப்ராசஸர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு ஹை ஸ்பீட் ப்ராசஸர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா ப்ராசஸர்லாம் தெரியாது உள்ள அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஆனா இவங்க நடந்துக்கிறத பார்த்துட்டு அந்த ஒத்த அழகு இப்படி இருக்குமோ அப்படின்னு உணரத்தும். ஹை ஸ்பீட் ப்ராசஸர் மாதிரி. ஓகே, வேற அந்த ஒரு கர்வம் இருக்கும், ஆனா அது ஒரு எம்டினஸ் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். கர்வம் இருக்கும், அதுல ஒரு எம்டினஸ் இருக்கும், கர்வமான ஒரு எம்டினஸ். நீங்கள் பார்க்கும் அழகான திராவிட பெண். நீங்கள் பார்க்கும் அழகான திராவிட பெண். குளிர்காற்று, தேன்,
பச்சை வயல், இவைகளை தனித்தனியாக சொல்லும்போது ஒரு தனித்தனி ஃபீல் கிடைக்கும். ஃபீல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அன்னைக்கு வந்து ஏதோ ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலில் நமக்கு மொத்தமாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த இளையராஜாவுடைய இந்த ஓவியத்தில் இருக்கிற இந்த ஒரு ஃபீல் மாதிரி இதை விட இன்னும் ஒரு படி ஒரு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. திராவிட பெண் எனக்கு கவிதை தெரியாது, பட் ஒரு இஞ்சி பூண்டு அரைச்சி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெண்ணுன்னா எனக்கு ரொம்ப திராவிட பெண்லாம் அவ்வளோ தெரியாது. எங்கள் அம்மா வேணா நான் எடுத்துக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி இந்த மீன் குழம்பு வைப்பாங்க. ஆஃப்டர் ஈவன் ஷி வாஷஸ் ஹர் ஹேண்ட், அந்த கையில் அந்த வாசனை இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் சாப் த வெஜிடபிள்ஸ், அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி போட மாட்டாங்க. நம்ம ஊர் சமையலில் பார்த்தீங்கன்னா அப்படியே காய்கறி வந்து பிரிஞ்சால்னாலும் எது இருந்தாலும் அதை அப்படியே மிதக்க செஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த வே ஆஃப் பிரிங்கிங் த பியூட்டி இன் அவர் ஹேண்ட் ஆன் த டேபிள், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது தேர்ட் இஸ் சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் பட் வித் எக்ஸ்ட்ராடினரி பியூட்டி வித்தின், பட் ஸ்டில் ஷீ இஸ் த பியூட்டியஸ்ட் லேடி ஐ ஹவ் எவர் சீன் அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் அந்த கர்வம் அவங்களுக்கு தெரியுது, நம்மளை பார்த்து இவ்வளோலாம் பேசுகிறாங்க அப்படி தெரியும், பட் ஸ்டில் ஷீ டசன்ட் அட்மிட் இட். அந்த அந்த பியூட்டியை வந்து என் மூலயமா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க. திராவிட பெண்ணின் அழகு. எங்கள் பழைய ஹவுஸ் ஓனர் அவங்க வந்துட்டு ஒரு 65 இயர்ஸ் லேடி அவங்க, சரிங்களா. அவங்க பேர் பார்வதி, அவங்க இல்லை இப்போ இறந்துட்டாங்க. அவங்கள ஒரு நாள் கூட நான் மஞ்சள் எல்லாம் பார்த்ததே கிடையாது. மஞ்சள், அந்த சின்ன மல்லிப்பூ, அந்த புடவை, அந்த அதாவது தமிழ் பெண்மணிங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டதே. அவங்க இறந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஐ மிஸ் ஹர் ஸோ மச். அவங்க உட்கார வச்சு ஆக்சுவலாக வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த டைம்லலாம் வந்துட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு யாருமே சன் டாட்டர்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்க 2 பேர் மட்டும்தான், தாத்தா பாட்டி 2 பேர் தான். அவங்க வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு என்னையும் தங்கச்சி உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுவாங்க, ஏழை போட்டு. அவங்க பரிமாறுறது கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க ஒவ்வொரு பதார்த்தமும் வைக்கும் போது அது வைக்கிற ஸ்டைலு அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் கூட ஒரு தமிழ் பெண், இதெல்லாம் கூட அழகு தான். அந்த 65 வயசு அந்த அவங்க பாட்டி வந்துட்டு ஐ மிஸ் ஹர் ஸோ மச். அவங்களோட அழகு தான் நான் பார்த்துருக்கேன் திராவிட பெண்மணியா. உங்கள் மதர் டங் என்ன, உங்கள் தாய்மொழி என்ன? ஹிந்தி சார். ஹிந்தி. தேங்க்யூ. உச்சிக்குந்தில் முடியறதுலேருந்து பாதம் எடுத்து வைக்கிற வரைக்கும் அந்த மண் வாசனை இருக்கும் உடம்பெங்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளீட்ஸ் இல்லாத புடவை அழகு. அன்னைக்கு தான் தெரியும் ஃப்ளீட்ஸ் இல்லாத புடவை அழகு. மாறாப்பு போடுறதுல ஒரு அழகு இருக்குது, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. வீரம் இருக்குது. நான் வீரத்தை பார்ப்பேன், என்னோட திராவிட பெண்ணில் நான் வீரத்தை பார்க்குறேன். என் மண்ணோட வீரம் வந்து செறிஞ்சிருக்கு. ஆணையும் இவ காப்பாற்றுவான்ற ஒரு தைரியம் வந்து உள்ளத்தில் இருக்குது. ஆணையா வச்சு காப்பாத்துவா ஒரு குடும்பத்தை வந்து அவ ஆணையை வச்சு காப்பாத்துற அளவு அவளுக்குள்ள ஒரு வீரம் கர்வம் இருக்கு. ஆனா வெளியில அவ அப்பாவி மாதிரி அப்படி போயிட்டு வந்துருவா. அவ்வளவு. ஓகே, அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் போல்டான கேள்வி. உங்களை கடந்து போகும் ஒரு பெண்ணின் வாசம். ஒரு ஃப்ரெஷ்னஸ், குழந்தை மாதிரி இருக்கும். ஒரு அந்த சீக்கா போட்டு குளிச்சுட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிடலாம் அதே இடத்துல. இன்னமும் நம்ம வயலில் நிற்கிற மாதிரி இருக்கும். வயல் ஒரு பார்க்கில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அப்படி பண்ணால் போதும், அந்த அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படி போனாங்கன்னா சீக்கா போட்டு சூப்பர் அந்த ஃபீல். ஓகே, உங்களை கடந்து போகும் ஒரு பெண்ணின் பருத்தி காட்டு வாசனை வீசுதான்னு நாய் மாதிரி நுகர தோணும். பருத்தி காட்டு வாசனை அது வந்து அந்த ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் பருத்தி காட்டுக்கு ஒரு வாசனை இருக்கு, அது வந்து உள்ளத்து ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சிருக்கும். அது இருக்கும். இன்னொன்னோட அம்மாவோட வாசனை எங்கேயாவது வீசுதான்னு கொஞ்சம் தேட தோணும் சில பெண்களிடம். அவர் சொன்னார் இல்லையா அம்மாவோட வாசம், அது வந்துட்டு இத்தனை வருஷமாக நான் ஃபீல் பண்ணல. ஒரு 2 months பிஃபோர் வந்துட்டு 1 month வந்துட்டு அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. நானும் என் தங்கச்சி பாட்டி மட்டும் தான் இருந்தோம், அப்பா நான் தான் இருந்தோம். 1 month கழிச்சு அம்மா வீட்டுக்கு வராங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் இருந்தேன் அந்த டைமில். ஒல்லி ஆகிட்டேன், டிப்ரெஸ் ஆகிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும் அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா முகத்தை விட அம்மா உள்ளே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, அந்த வாசம், அந்த அவங்கள இருக்கிற ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு வாசம், அம்மாவோட வாசம் இருக்குது. அதே வந்துட்டு என்னை மறுபடியும் வந்துட்டு ஐ செரிஸ்ட். அந்த ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு, அந்த ஃப்ரெஷ்னஸ் எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ மறுபடியும் என்னடா 1 மாதம் கழிச்சு ஒன்று கண்ணே திறக்கிறடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மஞ்சளின் நுண்மேனிகளுக்கு அமிழப்படும் உணர்வுண்டு என்பதை இன்றுதான் அறிந்தேன். எல்லா பொண்ணுங்களுமே வீட்டை விட்டு கிளம்பி வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் ஈவன் வி ஆல் டு ஸ்வெட். இட் மே சீம் நாஸ்டி,
பட் ஆனால் அந்த லைட்டாக வேர்த்தா ஒரு மாதிரி அப்படி ஒரு ஸ்மெல் வரும். லைட்டாக ரொம்ப கப்படிக்கிறது கிடையாது. இப்போ நம்ம வேர்த்து நம்ம மேலே ஒரு நாத்தம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து வந்தாலே we can feel an erotic pleasure. அப்பா தட் அந்த ஒரு கம்ப்ளீட் அப்படி வாசனை தூக்கும். என்னுடைய கடைசி கேள்விதான், என் அம்மா என்ன சொல்ல, எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். எங்கள் அம்மா சிரிக்கிறப்போ வந்துட்டு பல்லு எடுப்பு கூட அழகு தான். எப்படி சொல்கிறது, வேற ஒரு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஃபீல் வர்றது மாதிரி கூட இருக்கும். எங்கள் அம்மா பல்லு எடுப்பாக தான் இருக்கும். அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, பட் அவங்க அழகாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க எங்கள் அம்மா. நான் சொல்கிற விஷயத்த ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா புரியும். மேபி புரியலன்னா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இது கொச்சையாக இருக்காது. கண்டிப்பாக இது கொச்சை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆணுரை அணிந்து கொள்ளாத ஆக்கசக்தி. இல்லை பெரிய விஷயம் தான் அவர் சொல்றாரு. ஓகே. எனக்கு வந்து ஒரு பெண் மனத்தை வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முதல் உயிர் வந்து அம்மா தான். அதே மாதிரி எனக்குன்னு உரிமையான ஒரு மடி, தோல், கன்னம், நான் இன்னைக்கு நினைச்சா என் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். எனக்கு உரிமையான பெண், என் முதல் பெண் என் அம்மா தான். எனக்கு உரிமையான முதல் என்னை பெற்றெடுத்த காதலி. சிம்பிள். எனக்கு உண்மையிலே உயிர் கொடுத்த ஒரு ட்ரூ லவ்வர். என்னால் ஒரு ஃப்ரெண்டு எப்படி கொஞ்சம் முடியுமோ அப்படி கொஞ்சம் முடியுது. என்னால் ஒரு லவ்வர்கிட்ட எவ்வளோ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேச முடியுது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேச முடியுது. அதே மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு இப்போ நான் உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுறேன், கோபி நீங்கள் பயங்கரமான ஆள், திறமையான சாலி, பான்னு சொல்லலாம். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். நான் நம்ம நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்றுக்கிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு அம்மாவை பாராட்டும் போது, அம்மா உன்ன மாதிரி என்னம்மா அப்படின்னு உள்ள ஒன்றுமே இருக்காது. அது உள்ளேருந்து வர்றது உண்மையாக தான் இருக்கும். அந்த உண்மையை பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும்தான். வர்ணித்தல் என்பது காலம் காலமாக நம்முடைய மரபில் மொழியில் இருந்து வந்தாலும் கூட அது காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வர்ணனையின் பின்னணியில் ஒரு சமூகம் பெண்ணையோ அல்லது எதிர்பாலினத்தையோ எப்படி பார்க்கிறது என்ற மனோநிலையும் மனோபாவமும் ஒளிந்திருக்கிறது. அது நவீன காலத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக வர்ணனைகளாக வெளிப்படுகிறது என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to ஆச்சி மசாலா நீயா நானா, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. இந்த ரிசல்ட்டை ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களுடைய ரிசல்ட்லாம் அங்கே கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கெஸ்ட்டுங்கள்ட்ட நான் வந்துடுறேன். தமிழர்கள் இந்த ஷோ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் 3 பேருமே. தமிழர்களின் ரசனை, வர்ணனை, வார்த்தைகள் அதில் காலம் முழுக்க காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பது டுவர்ட்ஸ் விமன். அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சுவையில் ஊறியவர்களுக்கும் தமிழ் இலக்கியத்தில் ஊறியவர்களுக்கும் பெண்ணை எப்படி ரொம்ப மரியாதையோடு வர்ணிக்கிறது என்பது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த பெண்கள் பல்லை பற்றி பேச சொன்னால் அப்படியே இவங்க ரொம்ப தவிச்சு போனாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த பயகிட்ட யாரும் பல்ல காட்டி சிரிக்கல போல் இருக்குது, எல்லாம் முறைச்சி பார்த்துருக்குறாங்க. வர்ணிக்கிறத நல்லா யாருக்கிட்ட போய் தேடலாம் அப்படின்னா, பெண் வாசமே இல்லாதவர்கள் இதை பற்றி நல்லா எழுதியிருக்காங்க. அல்லது ஆண் வாசனையே அறியாதவர்கள் கிட்ட போய் இப்போ அந்த பாட்டை படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா யாருன்னா, ஒரு வள்ளலார்கிட்ட போனீங்கன்னா அற்புதமான சில விஷயங்கள்லாம் இருக்கும், நான் படித்து காட்டுறேன். இல்லைன்னா ஆண்டாகிட்ட போகலாம், அது ஆண் வாசம். அதுக்கு ஆண்டாள் பாசுரத்தில் அது கேட்கும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவளை செவ்வாய் தான் தித்தித்திருக்குமா. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளோ அழகாக நளினமாக போடுதுன்னு பாருங்கள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவளை செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பு சிந்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றம். இப்படிங்கிறது யாரு? ஆண்டாள். அதுக்கப்புறம் வள்ளலார் இருக்கிறார் பாருங்க, பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் நினைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த கரும் சுவையே அப்படின்னு அவர் பாடுறார். யாரு? வள்ளலார். அவர் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க பாவம் அவருக்கு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த மாட்டேன்னு போனவர். அவர் பாடுறாரு. அது வேணா ஒரு வேளை இளைஞனாக இருந்த பொழுது இதை ஒரு ரசனைக்காக வேணா படித்திருக்கலாம்.
ஆனால் இதெல்லாம் எவ்வளவு தேவையாக இருந்தது என்பதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சுது. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு இருக்கிற இந்த அன்பு எல்லாம் இருக்குது பாருங்க. அதை நீங்கள் எப்படி ஒருவர் நீங்கள் பாராட்டி பேசிக்கிறீங்கிற விஷயத்தில் இருக்குது. அது உடலாகவும் இருக்கணும், அது உணர்வாகவும் இருக்கணும். அதை எவ்வளவு மரியாதையோடு மாண்போடு அந்த வர்ணனையை நம்ம தொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறுக்கம் பிறகுது. அந்த வர்ணனையெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப அற்புதமாக கொண்டு போகலாம். குட்டி ரேவதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் பிராயத்துக்காரர்களுடைய ரசனை மாற்றம் அல்லது ரசனை எப்படி இருக்கிறது? மொழி அது எந்த அளவுக்கு அதற்கு பலம் சேர்க்குது? அதான் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஆண் அப்படின்னா ரசனையில் உயர்ந்த ஆண் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஆண் நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பார்க்குறோம், ரசனையை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு எதிர்ப்பால் இனத்தின் மீது உங்களுடைய மரியாதை மதிப்பு வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்கும். அவங்கள நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவங்கள எப்படி நடத்துறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி அவங்களுடைய பழகுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் கலந்தது. அது வந்து நிறைய வேல்யூஸ் வச்சுருக்கு. அதுலேருந்து தான் நம்ம இப்போ விலகி போயிட்டோம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கே ஒரு தோழி சொன்னாங்க ரொம்ப மெட்டீரியலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ரசனை குறைவை தான் காட்டுறது அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே பெண்களுக்கு எந்த மாதிரியான ரசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் வேணும். நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலாக பார்க்காம என்னுடைய கேரக்டரை, என்னுடைய தனித்தன்மையை வந்து உணர்வுகளை அல்லது குணநிலைகளை வந்து சொல்கிற ஒரு மாதிரி. ஏன்னா அதனால தான் பாரதி சொல்கிற எல்லா வர்ணனைகளும், பெண்கள் பற்றிய வர்ணனைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் சொல்கிறதுல வந்து எப்படின்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த பெண்ணினுடைய கேரக்டர் என்ன மாதிரி அந்த வார்த்தைகளில் ஒரு தெரிப்பாக வருது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நிலையிலேருந்து இன்றைய ஆண்கள் வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்காங்க அப்படின்றது. மொழியும் ரொம்ப விலகி தான் இருக்காங்க. என்னதான் தமிழ் பேசினாலும் அவர்களுடைய மொழியில் வந்து ரொம்ப தடுமாற்றம் இருக்குது. ஒரு நவீன விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மொழி, அது ஒரு போதாமை இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. உன் இமைக்கரங்கள் மெல்ல அருகழைக்கும் அப்படின்னு சொல்லுவார். உன் இமைக்கரங்கள் மெல்ல அருகழைக்கும். அது மாதிரி உன் மூலிகை இலைக்கண்கள் எனக்கு சிகிச்சை அளிக்கின்றன அப்படின்பார். அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு இல்லையா, பண்புகள் இருக்குல்ல, ஒரு விஷயத்த உறுப்புகள் சார்ந்த பண்புகளை வந்து வர்ணிக்கிறது தான் ரொம்ப உயர்ந்த ரசனைன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சமீபத்திய படைப்பாளிகள் எழுத்தாளர்களாகட்டும், இது மாதிரியான இளைஞர்கள் வந்து தங்களை நகர்த்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் உண்மையான ரசனை. ஓகே, குட்டி ரேவதி, பொதுவாக அழகுங்கிறது பியூட்டி இல்லை, தன்னை எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதை நோக்கி தான் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நகருது. இளைய தலைமுறை பெண்கள் நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு சமீப கால விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஆளுமை தான் பெண்களுக்கு அழகுன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மற்ற என்னதான் நீங்கள் வந்து உடை, அணிகலன்கள் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஆளுமைங்கிறது வந்து உள்ளே இருக்கிற ஆட்டிடியூட் தான். இப்போ நம்ம அருந்ததி ராயை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா, அவர்களுடைய ஆட்டிடியூட், அவங்க எப்படி அவங்களுடைய இன்டலெக்டை கேரி பண்ணுறாங்க, அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை எப்படி கேரி பண்ணுறாங்கன்றது தான் அருந்ததி ராய். அதனால தான் அவங்களை அழகாக பார்க்குறோம் நம்ம. சந்திரா, எப்படி சங்க இலக்கியத்திலேருந்து நீங்கள் பார்க்குறப்ப பெண்களை வந்து வர்ணிக்கிறப்ப அழகு சார்ந்து வர்ணிக்கிறாங்க. இதுவே ஆண்களை சார்ந்து வரைக்கும் வீரம் சார்ந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ வந்து பெண்கள் அப்படிதான் ஒரு அழகு சார்ந்த விஷயமா தான் இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் அதுக்கு மாற்றாக இருக்குது. யாரும் அதை வந்து பெருசாக வந்து அது அழகு சார்ந்து அவங்க வந்து இது பண்ணல. ஆனால் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இவங்க சொன்ன மாதிரி மொழி சார்ந்து அவங்களுக்கு வந்து அதிக பரிச்சயம் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து பெண்களோட அழகுங்கிறத வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பார்க்குறாங்க. வந்து அந்த காலத்தில் நான் அன்னம் போல நடக்கணும், அந்த நளினம் இதெல்லாம் அது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கப்ப இவங்க வந்து பெர்ஷியன் குதிரை மாதிரி வந்து அவங்களோட நடை இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் வந்து பெண்களை வந்து வர்ணிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு 90களுக்கு முன்னாடி வரை ஆண் கவிஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வர்ணிச்சு அடிமைப்படுத்தி அந்த அளவுக்குள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. அது பெண்ணுங்கிறது வீடு சார்ந்திருக்கப்போ அந்த ஆணை வந்து அவங்க சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஆணை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் வந்து தன்னோட அழகை வெளிப்படுத்திக்கிறது. ஸோ அழகுணர்ச்சி சார்ந்து வந்து அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு அப்படி பார்க்குறப்ப வந்து பெண்கள் அவளோட அழகை வந்து வர்ணிச்சு நிறைய கவிதைகள் இருந்துச்சு. அப்போ 90களுக்கு அப்புறம் பெண்கள் வந்து அதை உடைக்கிறாங்க. நான் உடல் சார்ந்து என்னுடைய உடலை நானே கொண்டாடுவேன், நானே பேசுவேன் அப்படின்ற வந்து அவங்க வர்றாங்க. அப்படி வரப்ப வந்து அவங்க எதெல்லாம் வந்து ஆண்கள் வர்ணிக்க மறுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுகிறாங்க. இந்த ஷோவில் நீங்கள் 2-3 மாதிரியான டைமென்ஷன்ஸ் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அழகை வர்ணித்தல் என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு சமூகம் நாகரிகமாகவும்
எதிர்பாலினத்தை சமமாகவும் நடத்துகிறதா என்பதையும் கூட ரசனையினுடைய உட்கூறுகள் தீர்மானிக்கிறதுங்கிறதா உண்மை. பெண்ணை ஒரு சதைப்பிண்டமாக மட்டும் வர்ணித்த கவிதைகள் மாறி அவளுடைய ஆளுமையும் திறமையும், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாரதி எப்பொழுதுமே ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்களை வைத்து அவளுடைய அழகை வர்ணிப்பான். அது அம்மா அனுபவங்கிறப்ப மட்டும் அதை நம்ம ஒரு எலிவேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தோழி என் சமகாலத்தில் இருக்கிறவள் அப்படின்னா அவளுடைய உறுப்பு சார்ந்தனுடைய சிந்தனை பல நேரங்களில் முன் வருது. அதை தாண்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை சார்ந்தும் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமை சார்ந்தும் கூட நம்முடைய வர்ணனைகள் முன்வைக்கப்படுகிற போது நம்முடைய ரசனையும் அவர்கள் குறித்த நம்முடைய மதிப்பீடுகளும் மாறி இருக்கிறது. தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Masala Niya Nana powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஓவரால் இவங்கெல்லாம் பேசுனதை கவனிக்கப்போ, அவங்க பேசுனதை பார்த்தப்போ நம்மளுடைய பசங்களுக்கு என்ன மாதிரியான ரசனை இருப்பதாக உங்களுக்கு படுகிறது? இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா? இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு இருக்கா? நான் கேட்குறதுனா இவங்களை ஒரு ரேண்டம் சாம்பிளிங் மாதிரி எடுத்துக்கிட்டு ஓவராலாக நம்மளுடைய தமிழ் பசங்களுடைய ரசனை எப்படி இருக்குன்னு பெண்கள் எப்படி பார்க்குறீங்கிறதா? தமிழ் நிறைய படிச்சிருக்காங்களோன்னு தோணுது. தமிழ் நிறைய படிச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. பேசுறது பாதி புரியவே இல்லை. பேசுகிற பாதி புரியவே இல்லை. அதை நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாதுமா. நீங்கள் சரியாக தமிழ் படிக்கலேன்னு எடுத்துக்கணும். தமிழ் பட் நல்ல விஷயம், பசங்க நிறைய தமிழ் பேசுகிறாங்க. குட். தென் இன்னும் கூட கொஞ்சம் கூர்மையா கவனிச்சிருக்கணுமோ சில விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இன்னும் கூட கூர்மையா கவனிச்சிருக்கலாமோன்னு சொல்ல என்ன பட்டுச்சு? சிம்பிளா சொன்னாலும் சூப்பரா சொன்னாங்க. சிம்பிளா சொன்னாலும் சூப்பரா சொல்றாங்க. நிறைய விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாரோட எக்ஸ்பிளனேஷனுமே ஒரு கேர்ள் அந்த क्वेश्चन கேட்டா என்ன ஆன்சர் சொல்றாலோ அதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்தது. ஓகே. அகலமா இல்ல, ஆழமா இருந்துச்சு. இன்டென்ஸா நறுக்குன்னு இருந்துச்சு. ஓகே. சொல்லணுமேன்னு சொல்ற மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம். சில விஷயங்கள் நிஜமாவே அவங்க தோணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவ்வளோ சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது நிறைய நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற விஷயத்த வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் வித் சிவிலைஸ்ட் லுக், அது நல்லா தெரிஞ்சது எனக்கு. அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சது. ஆஹா, இவ்வளோ ட்ரெடிஷ்னாலிட்டி இவங்க கிட்ட தெரியுதுன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது, மாடர்ன் பாய்ஸ் கிட்டையும். ஓகே, நம்ம பசங்க எவ்வளோதான் மாடர்னாக மாறி இருந்தாலும் ஸ்டில் தே ஆர் ட்ரெடிஷ்னல் இன்டென்சலி அப்படின்றது. ஓகே. அழகு எப்பவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், இது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஆக்சிமோரான் ஃபீலிங் இருந்தது. ஹாப்பினஸ் சைட் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா ரசிக்கலாம். இப்போ நீங்க வித்யா பேலன் சாரிலாம் கேட்டீங்க, அது மயில் தொகையோடலாம் கம்பேர் பண்ணலாம். இந்த பல்லு எடுப்பா இருக்கிறதெல்லாம் கியூட் பன்னிலாம் சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பசங்க டெவலப் ஆகணும். இல்லை, ஆக்சுவலி ரொம்ப கேர்ள்ஸ்க்கு இன்னும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கன்றது இருந்தது. அதை நினச்சி எனக்கு நிஜமாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. சீரியஸ்லி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு க்ரௌடில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜென்ரலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பாய்ஸ் கிட்ட என்னை பற்றி ஏதாவது அட்மையர் பண்ணுங்க, ஏதாவது பேசுங்கன்னா எங்களுக்கு உடனே நர்வஸிங்காக இருக்கும். எங்கே கலாய்ச்சிருவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோன்னு. பட் இட்ஸ் வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப மரியாதையாக பேசினாங்க, தமிழோட பேசினாங்க. ஐ ரியலி லைக் இட் அண்ட் அட்மையர்ட் யூ ஆல் கைஸ். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வைக்கலான்னு இருக்கேன் நான். அழகான படிச்ச தமிழ் பையன் மாப்பிள்ளை. படா டமால் பட்டாசு மாப்பிள்ளை. அழகான படிச்ச தமிழ் பையன். அவங்க கிட்ட ஒரு கேர் இருக்கும். என்ன சொல்றது, நம்ம செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம் அவங்க கிட்ட இருக்கும்போது. ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் இருக்கும். பார்த்த உடனே ஓகே ஃப்ரெண்ட் நல்லா பழகலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் இருக்கும். தமிழ் பையன் அப்படின்னா ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவான், எங்கிட்ட அங்கிட்ட பார்க்காம அப்படின்னு. அப்படி ஒரு தாட் தான் இருக்கு எப்பயுமே, ஒரு கண்ணியமான ஒரு பார்வை. சரி, ஓகே. தமிழ் பாடல்களில் உங்களை கவர்ந்த வரிகள் எவை? ஒரு ரசனையான வரி சொல்லணும், இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீத் சொன்னது ஆக்சுவலி, பியூட்டி இஸ் நாட் பியூட்டிஃபுல் இஃப் இட்ஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் உமன். அண்ட் மோரோவர் தபு சங்கர் சார் எழுதின ஒரு கவிதை, அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன, உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லா பொருட்களுமே அழகாக தான் இருக்கின்றன. சூப்பர். அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன, உன்னை நினைவுபடுத்துகிற பொருட்கள் எல்லாம் அழகாகவே இருக்கின்றன. கரெக்ட். இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷீட் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆர்டரில் எழுதிடலாம். பெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு அவர் பேர், நம்பர் 2 அவர் பேர், நம்பர் 3 அவர் பேர், எல்லாரும் எழுதிடலாம்.
உங்களுடைய பெயர்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு ஷீட் கொடுங்க. எல்லோ ஷர்ட் இருக்கார்ல, இவருடைய பெயர் நரேஷ், இவருடைய பெயர் சின்னமுத்து. முதல்ல ஆளுகளை பார்த்துங்க, நம்பரை மாற்றி போட்டு நான் சொன்னது அவர் இல்லை மாற்றி செலக்ட் பண்ணிட்டே சொல்ல போறீங்க. விக்ரம், இவருடைய பேர் விக்ரம், இவர் பேர் அபிஷேக். நரேஷ், சின்னமுத்து, விக்ரம், அபிஷேக். ஸோ நீங்க எந்த 3 பேரை தேர்வு செய்ய போறீங்கிறத இப்போ மேட்டர். குயிக். தமிழ்நாட்டில் ஓட்டிங்கனாலே பெரிய பிரச்சனை, இன்னும் வெளியில் நிற்கிற வேட்பாளர்கள் மாதிரி இப்படி இருக்கீங்க. செல்லாத ஓட்டு போட்டுறாதீங்க. இந்த ரிசல்ட்டை ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களுடைய ரிசல்ட்லாம் அங்கே கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நான் டைட்டிலுக்கு வந்துடுறேன். கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்க ஒரு லேப்டாப், ஒரு ஸ்லீக்கான லேப்டாப் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவளை பற்றி உங்கள் வர்ணனை. லேப்டாப்பை ரொம்ப நளினமாக நாசூக்காக இயக்குகிற ஒரு பெண். வாழைப்பு உரல்களில் நான் ஏன் கணினியாகி விடவில்லை? அந்த வாழைப்பு விரல்களுக்கு நான் ஏன் கணினியாகி விடவில்லை? சூப்பர். ஓகே. கம்ப்யூட்டர்ல இருக்கிற பெண் ஆல் டேப் கொடுக்கிறது கூட அழகா இருக்கும். ஆல் டேப் கொடுக்கிற பெண்ணு கூட ஆல் டேப் டேப் கொடுக்கிறது கூட அழகா அந்த மூமெண்ட். ஆமா, ஓகே. அந்த மூமெண்ட் அழகா இருக்கும். கீபோர்ட்ல சென்டர் என்டர் விட்டுருங்க, பட் அந்த நியூமரிக் கீபேட்ல ஒரு என்டர் இருக்கும்ல, அதை தட்டும் போது பக்கத்துல இருக்க என்ன தட்டுற மாதிரியே இருக்கும். சாவடிக்கிறானுடா. அந்த நியூமரிக் சைடுல இருக்க அந்த என்டர் அடிச்சா டப்புன்னு உங்களை ஆமா, ஏன்னா நான் தானே பக்கத்துல, நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க. அடுத்தது ஒன்று, மாநிறமான களையான முகம் கொண்ட ஒரு தமிழ் பெண். களையான முகம், மாநிறமான முகம், தமிழ் பெண். பாட்டில் இருந்து தேன் ஸ்பூன்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேன் வந்து கொட்டும் பாத்தீங்களா, ஸ்பூனை டச் பண்றதுக்கு முன்னாடி அந்த தேன் கொட்டக்கூடிய ஃபீல். ஓகே. அந்த தேன் திக்கான அந்த பிரவுனிஷ் தேன் அப்படி ஸ்பூன்ல கொட்டுறப்போ, ஓகே, ஸ்பூன்ல கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல். ஓகே. ஒரு அழகான ஒரு 10 பொண்ணுங்க இருக்கக்கூடிய ஒரு அறை, ஏதோ ஒரு கல்யாண வீடோ ஒரு ஃபங்க்ஷனோ கெட் டுகெதர், ஒரு 5-6 பொண்ணுங்க ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை போய் எடுத்துட்டு வெளியில வரணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இது சைல்டிஷாக இருக்கும். அர்ஜென்ட்டாக ஒருத்தனுக்கு 1 பாத்ரூம் வருது, அப்படியே அட்டைக்கின்னு அப்படியே உள்ளே போயிட்டு இப்படி வெளில வரும்போது சோபா அடவா அப்படின்னு இருக்கும். பாருங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் போல்டான கேள்வி. உங்களை கடந்து போகும் ஒரு பெண்ணின் வாசம். அவர் சொன்னார் இல்லையா அம்மாவோட வாசம், அது வந்துட்டு இத்தனை வருஷமா நான் ஃபீல் பண்ணல. ஒரு 2 months பிஃபோர் வந்துட்டு 1 month வந்துட்டு அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. நானும் என் தங்கச்சி பாட்டி மட்டும் தான் இருந்தோம், அப்பா நான் தான் இருந்தோம். 1 month கழிச்சு அம்மா வீட்டுக்கு வராங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் இருந்தேன் அந்த டைமில். ஒல்லி ஆகிட்டேன், டிப்ரெஸ் ஆகிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும் அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா முகத்தை விட அம்மா உள்ளே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, அந்த வாசம், அந்த அவங்கள இருக்கிற ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு வாசம், அம்மாவோட வாசம் இருக்குது. அதே வந்துட்டு என்னை மறுபடியும் வந்துட்டு ஐ செரிஸ்ட். அந்த ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு, அந்த ஃப்ரெஷ்னஸ் எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ மறுபடியும் என்னடா 1 மாதம் கழிச்சு ஒன்று கண்ணே திறக்கிறடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. குட். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் எப்படியெல்லாம் ரசிக்கிறார்கள், வர்ணிக்கிறார்கள் அப்படிங்கிறது சார்ந்த ஒரு பெரிய போட்டி இங்கே நடந்துட்டு இருக்கு. அது நிறைய பேர் இருந்து அதுலேருந்து ஒரு 6 பேர் தேர்வாகி அதில் 4 பேர் தேர்வாகி பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அழகாக வர்ணிக்கிறவர்கள், சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள், புதிய ரசனை சிந்தனை மாற்றை கொண்டவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க. முதல் 3 பேர் யார் யாருன்னு பார்க்கலாம். இவங்களுடைய ஓட்டுக்களின் அடிப்படையில் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் Stay tuned with us with Aachi Masala Niya Nana, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Aachi Masala Niya Nana, powered by 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. Okay, anyhow, வந்துருங்களேன் நீங்கள் 4 பேர் இங்கே யாரான்னு பார்த்துவோம். வெற்றியாளர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான நேரம் இது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. ஒரு ரூமுக்குள்ள 5 பொண்ணை வச்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஒரு ரூமில் எத்தனை பொண்ணுங்களை வச்சா அதே ஃபீலிங் தான் ஜிக்குள்ளு கிட்டு 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 அடிக்கணும் இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க, அதை மறக்கவே முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்கு?
ஒன்றும் இல்லை, பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. யதார்த்தமாக இருந்த மாதிரி தான் இருக்கேன் நான். பிகாஸ் இங்கே ஓட்டுக்காண்டி நான் சொல்லல, அதில் உள்ள ஃபீலை வெளிப்படுத்தினேன். நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் என்னோட ஃபீல் அது எனக்கு சொந்தமானது. அதை அவங்க தடுத்து நிறுத்தி பேச முடியாது. அவங்களுக்கு புரியலைன்றதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஐயா, இது என்ன அதுக்குள்ளே அரசியல்வாதி மாதிரி பேசுறீங்க? இப்போ என்ன மைண்டில் ஓடுதுன்னு தான் கேட்குறேன். சின்னதாக ஒரு நடுக்கம் இருக்கு. தமிழ் தெரியலனாலும் சரியா தெரியலனாலும் சரி, ஏதோ பேசி அசிங்கப்படாம வீட்டுக்கு போறோன்ற ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் போதுங்க. அது வரைக்கும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்னமுத்து? நான் செகண்ட் இயர் எம்காம் படிக்கிறேன். அஜுபா சொல்யூஷன்ஸ்ல அனலிஸ்டா இருக்கேன். ஓ, வரல அதுவும் ஒர்க் பண்ணிட்டு. ஆமா, அது டே ஸ்ட்ரீம் காலேஜ். இது வந்து நைட் ஷிஃப்ட். பகல் இரவு 2 நேரம் வேலை பார்க்குறீங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிகாம் MBA படிச்சேன், அப்புறம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நரேஷ் தானே உங்க பேரு? ஆமா. தமிழ் எழுத படிக்க தெரியுமா? ஓரளவுக்கு எழுதவும் தெரியும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஜெர்மன் மல்டிநேஷனலில் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ரீஜனல் ஹெட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் தமிழை விடாமல் வச்சுருக்கீங்க. சூப்பர். ஓகே, அபிஷேக் நீங்கள்? completed my MA and I'm doing my MPhil. Applied, waiting for the result. இல்லை, உங்கள் 4 பேரை பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தமிழ் தாய்மொழி இல்லாட்டியும் கூட ரொம்ப நல்லா தமிழை பேசின நரேஷ், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு சாதாரணமான சிம்பிளான ஒரு சிஸ்டம் அனலிஸ்டாக இருக்கிற சின்னமுத்து, ஜெர்மன் கம்பெனியா ஏதோ ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட், ஆனால் பக்காவாக அடித்து ஆணுரை அணியாத ஆளுமைன்னு ஒரு அழுத்த சொல்லக்கூடிய அளவுக்கான தமிழ் பேசினேன். நார்த் மெட்ராஸ்கார் வேற, அது ஒரு பெருமை தான். நார்த் மெட்ராஸ் தான், நார்த் மெட்ராஸ் தாங்க மெட்ராஸு. சரி, ஓகே, அது ஓட்டு, நம்ம ரிசல்ட்டை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து யார் இல்லையோ அவங்கள நான் சொல்லிடுறேன். அதாவது 4வது இடம் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 4வது இடம் வந்து அபிஷேக் இல்லை. நான்காவது இடம் ரொம்ப நல்லா பேசினாரு, பட் ஓட் வைஸ் பார்க்குறப்ப விக்ரம். தேங்க்யூ விக்ரம், உங்கள் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒப்பீனியன் அவரால் சொல்ல முடிஞ்சது. யுவர் ஆசம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அண்ட் இப்படியே தான் கான்டெஸ்ட் 3வது இடம் யாருக்கு இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் நீங்கள் அம்மாவை பற்றி பேசுனதில் அசந்துட்டாங்களோ என்னமோ தெரில. நீங்கள் 3வது இடம். நரேஷ், வாழ்த்துக்கள் நரேஷ், வெரி நைஸ். தமிழ் தாய்மொழி இல்லை என்ற போதும் கூட பியூட்டிஃபுல், வெரி நைஸ், நல்லா பேசுகிறீங்க. இப்போ 2வது இடம் யாருக்கு? உண்மையாக எப்படி இருக்கு உங்கள் மனசில்? இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு? இப்போ இந்த கேள்வி இப்போது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது என்ன? அழகான என் செல்ல குட்டியே பரிசு வாங்கி போக. அழகான என் செல்ல குட்டியே. அவ்வளோ நண்பர்கள் ஆகிட்டீங்களா 2 பேரும்? ஆமாம். இப்போ உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு அதை சொல்லுங்க. அதை பற்றி ஒரு வர்ணனை. அப்பதான் இல்ல டிவில இந்த அளவு வந்ததே ஊர்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கே ஊர்ல போஸ்டர் ஒட்டிடுவாங்க. ஃபோன் வந்துடும், உடனே ஃபோன்லாம் வந்துடும். ஓகே, நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க. நீங்களே பேசின வச்சு ஒரு அனாலிசிஸில் வச்சுங்க. 2 பேருக்குமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் உங்கள் 2 பேருக்கு டஃப்பான காம்படிஷன் இருந்துச்சு. யார் செகண்டாக இருப்பீங்க, யார் ஃபர்ஸ்டாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சும்மா சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம சென்னை, அதனால சென்னை பாஷை, தமிழ் அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா இல்ல. மேபி பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஐ மே பி ஹேவிங் a drawback. யாருக்கு ஃபர்ஸ்ட், யாருக்கு செகண்ட் வாய்ப்பு இருக்கு? எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நாங்க கிடைச்சா சந்தோஷம் தான். உலகத்துல நான் சொல்றேன், இதை ஜெயிக்க போற ஃபர்ஸ்ட் ஆளு கையில கொடுக்க போறேன். இது வந்து இப்போ அவார்டு என்ன, ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். ஏன்னா பொம்பளை பிள்ளைய போட்டு செலக்ட் பண்ணி கொடுத்த பேப்பர் எவனுக்கும் கிடைக்காது. ஓகே, சொல்லிட்டா முடியலையா? கிடுகிட்டு வருதா? இந்த சொன்ன உடனே இந்த சினிமாவில் மாதிரி இந்த உலகளி போட்டிலாம் வந்த மாதிரி கண்ணில் கையெல்லாம் வச்சு அழுது கடுப்பேற்றிட மாட்டீங்களே? நார்மலாக தானே ரிசீவ் பண்ணுவீங்க. 17 ஓட்டுகள் பெற்று, பெண்களுடைய 17 ஓட்டுகள் பெற்று அபிஷேக் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இந்த கூட ஒரு கையில் feel so honored. Thank you all for this. Thank you. அப்புறம் பசங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இந்த இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இந்த பேப்பர்லாம் 3 மணி நேரம் அப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்க போறேன். நம்ம அருண் சொன்ன மாதிரி வச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க போறேன். வாழ்க்கையில சாதிச்சிட்டு ஏதோ ஒரு சாதிச்சு. 2வது இடத்தை பெற்றிருப்பவர் சின்னமுத்து. ஒரு கிராமத்திலேருந்து வந்து அசராமான அந்த கண்ட்ரோல் ஆல்ட்டெல்லாம் எக்கச்சக்கம். அது அந்த எங்க அப்பத்தாவை பார்த்த மாதிரி இருக்குங்க. அது எப்படி பச்சை பிள்ளை மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷயம். நீயானாவில் பரிசளிக்கிற நேரம் 3 பேருக்கு பரிசு கொடுக்க போறேன். தமிழ் அவருடைய தாய்மொழி இல்லை என்ற போதும் கூட அவருக்கு அது தாய்மொழி இல்லைன்னு அவர் சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு தமிழ் பேசியதாக இருக்கலாம்.
அவருக்கு தான் முதல்ல நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாங்க தம்பி, வாழ்த்துக்கள். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். பகல்லாம் படிச்சுக்கிட்டு நைட்லாம் வேலையும் பார்த்துக்கிட்டு ஊரில் அப்பத்தாலையும் நினச்சிக்கிட்டு கிராம முகமும் மாறாமல் மனசும் மாறாமல் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டு வெள்ளந்தித்தனமும் தமிழும் ஒருங்கே கொண்ட அந்த புதிய சிந்தனைகளை முன்வைக்கிற கண்ட்ரோல் ஆல்ட்டில் எல்லாரையும் சாச்ச சின்னமுத்துக்கு இந்த பரிசு. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். நேச்சுரலி அடுத்த பரிசு யாருக்கு போகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நார்த் மெட்ராஸை தூக்கி நிறுத்தின அபிஷேக் அவர்களுக்கு சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஸோ இந்த ஷோவில் நமக்கு வேற ஒரு சில டைமென்ஷன்ஸும் கிடைச்சிருக்குது. ரசனை மாற்றம் என்பதும் அது சார்ந்த வார்த்தைகள் என்பதும் எதிர்பாலினம் குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகளையும் மரியாதைகளையும் பிரதிபலிக்கிறது என்பதால் அவர்களை உடல் சார்ந்தும் அழகு சார்ந்தும் மட்டும் கவனிப்பதை தாண்டி அவர்களுடைய ஆளுமை சார்ந்தும் நாம் கவனிப்பதன் மூலம் நம்முடைய ரசனையும் நம்முடைய சிவிலைசேஷனும் சிந்தனை நாகரிக மனநிலையும் கூட மாறுங்கிறதுக்கான ஒரு பேஸை எக்ஸ்பர்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அந்த பயணம் தொடங்கட்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை 6crores.com, co-presented by Sunland Refined Sunflower Oil. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.